ஹாய் அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய மேரிட் ஒன் லவ் மீ டு வெட்டி ஃபைனல் பார்ட் ஓகேவா. நம்ம செகண்ட் பார்ட் வந்துட்டு எப்படின்னு ப்ளே பண்ணாக்கா நம்ம ஜேகே வந்துட்டு ஒய்ஃப் உடனே ஸ்லாப் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜேக்கு நம்ம பார்க்குறாங்க, ஜேகே சொல்கிறாங்க, ஜேகே பார்க்குறாங்க பாருங்க இது என் லைஃப் ஓகேவா, என் லைஃப்காக நான் தான் ஃபைட் பண்ணணும், நான் தான் போராடணும் ஓகேவா, எனக்காக பேச யாருமே இல்லை. ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க, உனக்காக நாங்கள் இல்லையா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ எனக்காக ஏன் யாரும் பேசல கேட்குறாங்க. அங்கே பார் ஜேகே, எனக்கு தெரியும் ஓகே, பிஃபோர் மேரேஜ் இல்லையா ஒரு பர்சன் லவ் பண்ண சாங்க இல்லை நாங்கள் சொல்ல ஓகேவா, சாங்கிற பையனை லவ் பண்ணால் அந்த பையனை வந்துட்டு சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க 2 பேருக்கு நடந்து ஃபோர்ஸ் மாதிரி தான். ஆனால் அவங்க இப்போ முழுசாக ஒரு ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா சரி, அவங்க கூட ஹாப்பி வான்னு ஆசைப்படுறா. இவனுக்கு ஒரு பேபி ஹோல்ட் பண்ணியிருக்கா சரி, அந்த டைமில் நீ வந்துட்டு அவங்க சந்தேகப்படுறதும் இந்த மாதிரி வேணாம்னு சொல்கிறதும் எவ்வளோ தப்பு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ஜன் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ஒரு பர்சன் மேலே வந்து வீணாக பழிப்படும் நினைக்கிறீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே நம்ஜன் பார்க்குறாங்க, அப்படின்னா இல்லை அப்படின்னு ஆசை கேட்குறாங்க. யாங்க நான் ப்ராமிஸ் அந்த டைம் இல்லவே இல்லை, யாங்க இவன் எனக்கு இவன் மேலே எனக்கு ஷேடோ கூட பட்டதில்லை தெரியுமா, இன்றைக்கி கூட நான் அவளை அடிக்கிறதுக்காக மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்ட் ஓவர் டச்சாக இருக்குது தவிர மற்றபடி நான் பக்கத்தில் போனதில்லை தெரியுமா, ஏன் எனக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்க சொல்லி கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குங்க பார் ஜேகே, அவளை சொல்கிறாளே ஓகேவா, அவங்களோட பர்த்டே பார்ட்டி எப்போ நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு ஓகேவா, அந்த டைமில் தான் அவளையும் ஒன்றாந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, நான் அந்த டைம் கொரியாவில் இல்லையே சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால யாரும் நம்ப முடியல. இப்போ ஜேகே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ சர்டிஃபிகேட் போட்டுறாங்க, ஒரு மாதிரி ஒரு கவர் எடுத்து ஓகே போடுறாங்க, பார்த்தா ஃபோட்டோ தான் விழுது. இப்போ எடுத்து பார்க்குறாங்க, பார்த்தாக்கா அதில் லில்லியாவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சாங்கு தான் இருக்காங்க. இப்போ எடுத்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு பார் ஜேகே இது 2 years பிஃபோர் நடந்தது சரியா சொல்லிட்டாங்க. நல்லா பாருங்கள் அந்த ஃபோட்டோவை சொல்கிறாங்க, பார்த்தா ஃபோட்டோவில் டேட் கூட மென்ஷன் ஆகிருக்கு, நல்லா பாருங்கள் இது எல்லாமே பட்டோம். நீங்கள் சொல்கிற அந்த டேட்டில் அவள் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்திருக்கா சரி, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ரொம்ப லிட்டரலி கெஞ்சி கேட்குறாரு அவங்ககிட்ட புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே வந்துட்டு நம்மள்கிட்ட ஒரு பக்கம் இன்னும் அழகா ஜேகே பாருங்கள் உங்களுக்கு உண்மையில கோவிச்சுக்கலாம் நடிச்சுக்கோங்க, பொண்ணுக்கு கொடுங்க, ஆனால் நம்ம பேபி தப்பாக பேசுறது சரியா, அந்த பேபி உங்களுக்கு எனக்கு ஃபார்ம் ஆனது சரி, எனக்கு உங்களுக்கும் உருவானது தர்ஷனம் புரிஞ்சுக்கோங்க, பேபி என்ன தப்பு பண்ணுச்சு அப்படி சொல்லிட்டு அவள் அழகா. இப்போ நம்ம ஜேகே நம்ம பார்க்குறாங்க பாரு நீ அழகா சரியா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஆண்டி உங்கள் பையனை புரிஞ்சிக்க விட்டாரு பார்த்தீங்களா ஆண்டி அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க பாரு எங்களுக்கு நீஞ்சம் கொடுத்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கு. நான் பாரு அதெல்லாம் பாஸ்ட் ஓகே 2 years பிஃபோர் நடந்தாலும் இப்போ பேசாத ஓகேவா சொல்லிட்டாங்க. நான் 2 years பிஃபோர் நடந்தது பேசலாம், அதுக்கப்புறம் என் லைஃப் எப்படி நடந்திருக்கு அப்படி எதிர்த்து எதுவும் சொன்னதில்லை தெரியுமா அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கூட அவள் பாய் ஃப்ரெண்டு கொஞ்சம் டேஸ் தான் மீட் பண்ணாமல் இருந்தா, அதுக்கப்புறம் அவங்க போட்டு ஒழிஞ்சிருந்தான் நான் வந்ததுக்கப்புறமே வகையும் பேசினா இவன் நம்ம நீங்கள் கொடுத்து நம்ம ஃபேமிலி ஜுவல்ல கூட வந்துட்டு தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னால சொல்கிறாங்க. ஜேகே அம்மா பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக தொலைஞ்சினா போட சரியா இவன் அதை வந்து சேல் பண்ணி அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய டெப்ட் வந்து சரி பண்ணா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே நம்ம பார்க்குறாங்க, ஜேகே சொல்கிறாங்க ஆமாம் அதனால ரிட்டன் எடுத்துருந்தேன், எனக்கு அது ஃபேமிலிக்கு சொந்தமானது, அது அவங்க கிராண்ட் அவங்க எல்லாருக்கும் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு தான் ரிட்டன் எடுத்துருந்தேன் தெரியுமா, எனக்கு ஜீவன் ஃபேமிலிக்கு சொல்லிட்டு ஒரு சரி இருக்குண்ணா ஓகேவா, அது ஜூன் ஃபேமிலியோட இது லிமிடெட் எடிஷனு, அதனால ஜேகே தான் ரிட்டன் எடுத்து வந்துருப்பாங்க. இப்போ ஜேகே அதை சொல்கிறாங்க, ஜேகே என்னதான் சொன்ன வீட்டில் நம்புற பேர் ஜேகே இங்கே பாரு அதெல்லாமே முன்னாடி பண்ண தப்பாக இருக்குப்பா சரி, இப்போ குழந்தை வந்துச்சு இல்லை உங்கள் குழந்தைங்க சேர்ந்து வாழ்ந்தானே ஆகணும், இதுக்கப்புறம் உங்களோட லவ் கண்டிப்பாக வரும்பா சொல்லிட்டு ஜேகே நம்ம சொல்கிறாங்க. ஜேகே பார்த்து ப்ளீஸ் எனக்கு புரிஞ்சுக்கோங்க, யாரோ ஒரு குழந்தைக்கு நான் அப்பா அவங்களே சொல்கிறாங்க, அது யாரோ ஒரு குழந்தைல உங்கள் குழந்தை சொல்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப கோவத்தை அம்மா சொல்லி ஜேகே கத்துறாங்க. ஜேகே ரொம்ப பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க பாருங்க எனக்கு பிடிக்கவே சரியா, எனக்கு அவளை பார்க்கவே அருவருப்பாக இருக்க சொல்கிறாங்க. என்ன பார்க்குறேன் ஜேகே ரொம்ப தப்பு சரியா, நீ எப்படி உங்கள் ஒய்ஃப் கூட பேசுவா சொல்கிறாங்க. ஏன் நம்பிட்டு என் ஃபாரின் போகிறப்போ எங்கள் அம்மா கிட்ட உங்கள் குழந்தைங்க விட்டுட்டு நீங்கள் போகிறீங்களா என் கூட, எனக்கு அவர் பிஸ்னஸ் போக போகிறாரு நீங்கள் என் கூட போகிறீங்க சொல்லி கேட்குறாங்க. சின்ன அமைதியாக இருக்காங்க சொல்லுங்கள், எனக்கு உங்கள் பயம் இல்லை, அப்படி கூட உங்கள் ஹஸ்பண்ட் மற்றவங்களை பேசிட்டு ஃபர்ட் பண்ணுறது ஏற்றுக்க முடியல, எனக்கு நம்பிட்டு எல்லாத்தையும் இங்கிலீஷில் பேசுவாங்க ஃபாரின் கிளைண்ட் எல்லாம், அதுவே உங்களை ஏற்றுக்க முடியாது, அவங்க எல்லாரும் நம்பிட்டு என்கிட்ட பேசுறது பார்க்க நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டு அவங்க எவ்வளோ உங்களுக்கு ஜெலஸ் ஆகும், அதே மாதிரி இனியும் அப்படி தான் இல்லை சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஜம்கா சொல்கிறாங்க, சுகா வந்துட்டு சாவச்சிக்கிங்க உனக்கே தெரியும் அப்படின்னு கூட சுகா யாரையும் கொண்டு நார்மல் பேசிட்டா போதும் உனக்கு அவ்வளோ கோவம் அவ்வளோ ஜெலஸ் ஆகும் புலம்பு நான் உங்களை பேசுகிறான் அப்படி போகிறேன் என்னால் எதுக்கு முடியும்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் ஒய்ஃப் இல்லை ஒருத்தவங்களை பேசினா கூட உங்களை எதுக்கு என் ஜின்னாங்க நம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் கூட ஜின்னாங்க மாட்டுறாங்க அப்படி மேட்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் நம்ம கம்பெனி இப்படி தான் ஒர்க் பண்ணோம் அப்படி எனக்கு ஒர்க்கே பண்ண நீங்கள் சொன்னீங்க, எதுக்காக உங்களை ஜின்னாங்க வேறு யாரும் பேசுகிறவங்க கூட சொல்லுங்க பயம் இல்லை, உங்களை அப்படி கூட உங்கள் ஒய்ஃபில் மற்றவங்க பார்க்கக்கூடாது, உங்கள் ஹஸ்பண்டை மற்றவங்க பார்க்கணும்னு நினைக்கிறப்போ நான் மட்டும் இதை ஒருத்தவங்க யூஸ் பண்ணி ஒருத்தே நான் இப்படி அப்படி சொல்லிட்டு ஜேகே அழறாங்க. யாரோ ஒரு குழந்தைக்கு நான் மட்டும் அப்பா அவளை எப்படி நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க ஒயன் பார்க்குறா இல்லை ஜேகே நீ சொல்கிறாங்க என் ஒயன் நான் திரும்ப கேட்குறேன் அந்த காலேஜில் அவனை அவள் எத்தனை டைம் உனக்கு இன்டெரக்டாக பிலி பண்ணியிருப்பா டேரக்டாக பிலி பண்ணியிருப்பா உன்னை எத்தனை டைம் சர்வ் பண்ணியிருப்பா என் ரத்த கொண்டிருக்கா அவள் இல்லை சரியா இல்லைப்பா என்னை ஜெயகோப் அவங்களோட ஒரு ஃபேன்ஸுன்னு சொல்லியிருக்காங்க இல்லை என் ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சி சர்வ் பண்ணி என் ஃப்ரெண்டாக எல்லாமே போய் கூட சர்வ் பண்ணியிருப்பா ஆனால் நீ அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசல சொல்கிறாங்க. ஜேகே அது வேறு இது வேறு சொல்கிறாங்க அப்படியா சொல்லி ஜேகே பார்க்குறீங்க இன்றைக்கி தான் உங்களோட ட்ரூ கலர் நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. என்ன ட்ரூ கலர் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. இல்லை உங்கள் ஓன் பிரதர் நான்
ஆனால் என்ன நம்ம அம்மா சொல்கிறாங்க, எனக்கு நீ சொல்கிற விஷயம் அப்படி இருக்குது சரியா சொல்கிறாங்க. எந்த ஒரு பொண்ணாவது தன்னோட குழந்தை விஷயத்தை போய் சொல்லலாம் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, அப்போ நான் போய் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. உங்கள் ஓன் பிரதர் நான் போய் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அதை ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ சுகர் பார்க்கணும், எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதே இல்லை சரியா. நீ அப்பா எனக்கு ரொம்ப கொள்கிட்ட மாறிட்டேன், இந்த ஃபேமிலியில் மொத்த பாரதியத்துன்னு சம்மந்தம் சரியா, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம், எனக்கு நாங்களே ஓன் ப்ரொஃபஷனாக தான் பார்த்தோம், நீ மட்டும் நான் அந்த ஃபேமிலிக்காக பிஸ்னஸ்க்காக நான் கஷ்டப்பட்டேன், அப்போட டெப்ட் எல்லாம் நீ தான் சரி பண்ணேன், எனக்கு புரியுதுன்னு சொல்ல மாட்டேன் சரியா. ஆனால் இப்போது நீ பண்ணுற முடிவு கரெக்டாக எல்லாமே நீ முடிவுகள் நினைக்கிறியா, பிஸ்னஸ் வேறு ஃபேமிலி வேறு ஓகேவா, பர்சனல் லைஃப் வேறு ஓகே. நாங்கள் வந்து பார்த்து மேட்ச் பண்ணி வச்சோம். அப்பாவோட லாஸ்ட் விஷயம் அப்பாவோட ஃப்ரெண்டோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட பொண்ணு நம்ம இல்லையா, உனக்கும் மேட்ச் பண்ணி ஓகே, நாங்கள் அதை பண்ணோம், நீங்கள் எப்படி ஆகிறது நாங்கள் ஆசைப்படுறோம், நீ எப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகர் கேட்குறாங்க. எல்லாரும் லைஃப் ஓட்டும் தப்பு பண்ணுவாங்க, அவ்வளோ அப்படி தப்பு பண்ணா அந்த தப்பா அவளே மன்னிச்சு அவளே மறந்துட்டு உங்களை வாழணும் ஆசைப்படுறா, அவன் பண்ணு நினைக்கிற தப்பு திருத்திக்கணும்னு நினைக்கிறப்போ நீயா கொடுத்தது வாழ மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, நீங்கள் குடும்பம் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு நீங்கள் அதிகம் பேச மாட்டீங்க, ஆனால் நீங்கள் எல்லாரும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவீங்க, கரெக்டாக எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், நீங்களும் பேசுறீங்களா சுகா கிட்ட ஜெக்கி கேட்குறாங்க. சுகா பார்க்குறாங்க, பாரு ஜெக்கி நீ தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கு சரியா, அவனோட ஒய்ஃப் எப்போ அவன் போய் சொல்லுவா சொல்கிறாங்க. சரி ஓகே இதில் வரும் இந்த வீடியோ இருக்குது ஓகே, இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், இதுவுமே அதில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாரு ஜெக்கே சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோலாம் எடிட் பண்ணியிருப்பேன், ஃபோட்டோஷாப் பண்ணி நினைக்கிறீங்களா சரி ஓகே அதை அப்படியே எடுத்துட்டு போட்டு ஓகே இந்த வீடியோ இதில் இருக்கிறத பாருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கடம் பார்க்குறாங்க, அந்த பாரு ஜெக்கே அது என்ன வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல சரியா, நீ அதை ப்ளே பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஏமா சொல்கிறாங்க, அது என்ன வீடியோ வந்தாலும் சரி ப்ளே பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை அதை பார்த்துக்கோங்க, இதை டைம் பார்த்துட்டீங்கன்னாக்கா அது குழந்தை யாருன்னு தெரியும் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கடமா ஒரு மாதிரி இங்கே பாரு இது நம்ம வீடு சரியா, இத்தனை பேர் இருக்கோம்ல ஜெக்கடமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம இன்னும் ஒரு ஆன்ட்டி பாருங்கள், நான் அதை இருக்குது ஒரு வீடியோ இருந்துச்சாக்கா வீடியோன்னு ஒன்று இருந்துச்சுனாக்கா அது நானும் ஜெக்க தான் இருப்போம், அதனால நாங்கள் இருந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் ஃபேமிலி மெம்பராக இருந்தால் கூட எங்கள் ப்ரைவேட் வீடியோ நீங்கள் எப்படி பார்க்க முடியாது அப்படின்னு நல்லா கொண்டு போய் எனக்கு ஒரு மாறி இருக்கும் ஆண்டி சொல்கிறா. அவ்வளோடா எப்போ நம்ம ஜெக்கடம் பார்க்க போகிற யாராவது ஓகேவா அந்த வீடியோவில் அதெல்லாம் ப்ளே பண்ண விட மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஆண்டியோட நம்பர் அப்படி சொல்லிட்டு ஜெக்கட அம்மா சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே பொண்ணு பார்க்க ஃபேவராக இருக்காங்க. ஜெக்கிக்கு நான் அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, பாருங்கள் என்னால் இவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சரியா, ஏன்னா என் மனசாட்சிக்கு தெரியும் அந்த குழந்தை எனக்கு சொந்தமானது இல்லை, என்னால் இவ்வளோ கூட சேர்ந்து வாழ முடியாது, நான் இப்போ இருக்கிறேன் சரியா சொல்லிட்டு ஜெக்கி சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜெக்கடம் பார்க்குறாங்க, பா ஜெக்கி சொல்லிட்டாங்க, நான் என்னால் ஏற்றுக்க முடியும் சரியா, எவ்வளோ லவ் கிடையாது, இவ்வளோ நடிக்கிற ஆக்டிங் பண்ணுறான், எனக்கு இவ்வளோ ஆக்டிங் நம்ப மாட்டேன், செகண்ட் எனக்கு உள்ள டிவோர்ஸ் ஒன்று சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்க, எனக்கு உள்ள டிவோர்ஸ் ஒன்று சொல்லிட்டாங்க. ஜெக்கி என்ன பேசுகிறா, அப்புறம் என்ன இருக்கு அவள்கிட்ட டிவோர்ஸ் ஒன்று கேட்குறாங்க, எவ்வளோ சேர்ந்து வாழணும் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அப்புறமா சுகா நம்ம எல்லாமே சேர்ந்து சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்தா எனக்கு முடிவுல சொல்கிறாங்க, நம்பி பார்த்தாங்க நீ வாழ்ந்தா அவங்க அவ்வளோ சொல்கிறாங்க. அவள் பிஃபோர் மேரேஜ் தப்பு பண்ணிக்கலாம் ஓகே, ஆஃப்டர் மேரேஜ் அவள் கரெக்டாக தான் இருக்கும் ஓகே, நீ அவளை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்தா அவங்க எல்லாரும் லைஃப்பில் தப்பாக தான் செய்வாங்க சரியா, அவங்க தப்பு ரிலைஸ் பண்ணுறப்போ அவங்க மிஸ்டேக் வந்து கரெக்ட் பண்ணிப்பாங்க ஓகே, நீ அவங்க ஒரு சான்ஸ் கொடுத்தா அவங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஜெக்கி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி எல்லாம் முடிய முடியாது சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறேன் ஆண்டி அவங்க உண்மை சொல்ல ஆண்டி சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்லிட்டாங்க, இது வரைக்கும் நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், எனக்கு இல்லை ஹஸ்பண்டை பற்றி மற்றவங்க தப்பாக பேசக்கூடாது தப்பாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் அமைதியாக இருந்தேன், இப்போ நானும் அவர்கிட்ட டிவோர்ஸ் வரைக்கும் கேட்குறாரு, இப்போ நான் சொல்லிதான் ஆண்டி ஆகணும்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லிட்டு ஜெக்கி நம்ம கேட்குறாங்க, அவருக்கு ஒரு பர்சன் கூட அஃபேர் இருக்கு ஆண்டி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பேச சொல்கிறேன், ஆமாம் ஆண்டி இவ்வளோ நேரம் நான் சொல்லாமல் தான் ஏன் தெரியுமா, எனக்கு அவரே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு சார் ஓகே, நீங்களாம் சொல்லி புரிய வச்சா புரிஞ்சுப்பாரு நம்மளும் தெரியுமா, அதாவது இப்போ இந்தளவுக்கு எந்த டிவோர்ஸ் வேணும்னு நினைக்கிறேன், போகணும் மொத்தம் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறாரு, அப்போ எனக்கு என் டேட்காக நான் பேசணும் நான் ஃபைட் பண்ணலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஆண்டி, நான் ஜெக்கி பார்க்க சேல் போயிருந்தேனே, ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நான் ஜெக்கோட ஆஃபீஸ் போயிருந்தேன் ஆண்டி, அங்கே எல்லாரும் காசு பேசிக்கிட்டாங்க தெரியுமா, அப்போ தெரிஞ்சு இவருக்கும் இவங்க செப்பரேட்ஸுக்கும் அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறா. அப்போ நம்ம டே சொல்கிறாங்க, என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நிம்மி ரொம்ப நல்ல பொண்ணு சரியா சொல்கிறாங்க, அது மாதிரி பொண்ணு இல்லை ஜெக்கியும் அவ்வளோ ஒரு பிஸ்னஸ் சிஸ்டம் மாதிரி அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறா, டே நீங்கள் சொல்கிறது செக்ரட்டரி இந்த நிம்மியை சொல்கிறாங்க, நான் சொல்கிறது வேற ஒரு பாசம் சொல்கிறாங்க, வேற ஒரு பாசனா என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவங்க ஒரு பையன் சரியா சொல்கிறாங்க, பையனை ஆமாம் அவங்க பையன் அவங்க பேர் ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன சொல்கிறா, ஜெக்கிக்கு செம்ம போகுது எப்படி சொல்லி ஜெக்கி கூப்பிட்றாங்க, லினா பார்த்து ஜெக்கி லினா பார்க்குன்னு சொல்லிட்டு யாரை பற்றி பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க, யார் பண்ண அஃபரில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அஃபர் இருக்கீங்க ஜெக்கின்னு தெரியும் ஓகே, நாங்கள் வந்து பற்றி காசு பேசினாங்க, லாஸ்ட் வந்துட்டு ஜிம்மில் எவ்வளோ கேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, யாரும் இப்படி கேர் பண்ண மாட்டார், அவ்வளோ கோல்டான ஒரு பாசன், அவருக்குள்ள யாருமே நெருங்க முடியாது, ஆனால் அவர் அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு ஜிம்மிக்குள்ள அப்படின்னா அப்படி துடிச்சு போயிடாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசினாங்க. அப்போ எனக்கு புரியவே இல்லை, இவங்க செக்ரட்டரி நிம்மி தானே சொல்லிட்டு அவங்க பொண்ணு அவங்க ஒரு பொண்ணு கேட்டேன், இப்போ யார் கரண்ட்லி செக்ரட்டரி இருக்க சொல்லிட்டு அவங்க பேர் ஜிம்மி, அவங்க கொஞ்சம் மட்டும் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்க தெரியுமா, ஈவன் என்கிட்ட ஃபோட்டோஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா ஜெக்கி அந்த பர்சனை பேக் பண்ண மாதிரியும் அவர் ரொம்ப ஸ்மைல் பண்ணி அந்த 2 பேரும் அந்த ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கியோட அம்மா கிட்ட இல்லையா காமிக்கிறா, பாருங்க ஆண்டி இப்போ கூட ஒரு ட்ரிப் போயிருக்காரு ஆண்டி லண்டனுக்கு, அந்த ட்ரிப் எடுத்து ஃபோட்டோ தான் ஆண்டி அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சென்ட் பண்ணாங்க தெரியுமா, நான் பார்த்தேன் ஆண்டி அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு நான் பார்த்து கூட அமைதியாக இருந்தால் தெரியுமா, எனக்கு நம்ம பேபி ஃபார்ம் எடுத்து ஜெக்க ரொம்ப ஹாப்பியாக வரும் மாறிட்டு வரும்னு நினச்சேன் ஆண்டி அப்படி சொல்லிட்டு இவன் வந்து ஜெக்கி மேலே பழி போடுறான்.
இப்போ ஜேகே எவ்வளோ ஏற்றுக்க முடியல. ஜேகே பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க, நீங்கள் அஃபரில் தானே இருக்கீங்க, அந்த பையன் அப்படி இருந்து ஜேகே நான் உங்களுக்கு கொடுக்காதுல வந்து பையன் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. ஜேகேக்கு சமக்கம் வந்துட்டு அகைன் மூவி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு போனால் ஜேக் அப்படிப்பா ஒரு சவுண்டு போயிட்டு அந்த அளவுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் பதிகிற அளவுக்கு அடிச்சிருப்பாரு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க ஜேகே அப்படி சொல்கிறாங்க, அங்கே பாரு இனி ஒரு டைம் ஜிம்மி கூட நான் அஃபர் இருந்து தப்பாக பேசினா அவனை பற்றி தொலைச்சிருவோம் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க, நம்பி ஜேகே பார்க்குறாங்க, ஜேகே சொல்கிறாங்க ஜேகே பண்ணு சொல்லிட்டு இல்லை யாரோ ஒரு பர்சனுக்காக யாரோ தேர்ட் பர்சனும் ஒய்ஃப் அனுப்பியா கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அவன் யாரோ தேர்ட் பர்சன் சரியா அவன் என்னோட செக்ரட்டரி ஜிமின் ஓகேவா ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே நம்ம பார்க்குறாங்க இல்லை அந்த பையன் எப்போ வந்தா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க எனக்கு திரும்ப எப்போ ஜேகே உனக்கு செக்ரட்டரியும் வந்தாங்க எப்போவும் என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க என்று சொல்லவே இல்லை இவங்க எப்போ சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க அப்போ நிம்மி சொல்கிறாங்க நிம்மி ஜோன் குரூப்போடைய செக்ரட்டரி ஓகேவா ஜேகே என்டர்பிரைஸோட செக்ரட்டரி தான் ஜிமின் ஓகே சொல்கிறாங்க. அதே இப்படி சொல்ல கேட்குறாங்க. அப்போ ஓன் ஆஃபீஸ் சொல்கிறாங்க அது எனக்கு என்னோட காயோட பிஸ்னஸ் ஓகேவா அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எங்கள் ஆஃபீஸில் தனியாக சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஓகேவா அந்த ரீசன் அதை உங்கள்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. காய்கறி வந்து பையன் தான் ஜிமின் ஓகே அவன் பியூர் இன்னசென்ட் ஓகே அந்த பையனுக்கு தப்பாக பேசுனீங்கன்னா பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. ஆனால் நீ எப்படி அந்த பையனை அப்பாடி ஃபோட்டோ எடுப்பா சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு செக்ரட்டரி கூட இவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்களா அதுவும் நீ அங்கிள் அதுக்கப்புறம் ஸ்மெல் பண்ணி நாங்கள் பார்த்ததே இல்லை ஆனால் இவ்வளோ ஸ்மெல் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்த்திங்க நான் ஸ்மெல் பண்ணக்கூடாதா எந்த ஒரு பர்சனை புரிஞ்சுக்கிறாங்களோ எந்த ஒரு பர்சனை ஹாப்பி வச்சுக்கிறாங்களோ அவங்க கூட இருக்கும் சிரிக்க தான் செய்வேன் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது ஜேகே சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குற ஆண்டி அவருக்கு ஒன்றும் அஃபா இருக்கு ஆண்டி அதுதான் இப்படி பண்ணுறாரு அந்த பையன் தான் ஆண்டி பேசுங்க ஜேகே அப்படி கிடையாது ஜேகே ஜென்டில்மேனாக தான் இருக்காங்க அந்த பையன் இதை பண்ணியிருக்கான் நீங்கள் தான் என் லைஃப் வந்து சர்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜெக்கை நம்ம கெஞ்சிட்டு இருக்கா. ஜெக்கை நமக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜெக்கி அப்போ இப்போ தப்பு பண்ணுற நீ பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நீ என்ன நம்மளை பழி போடுறியா கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன் என்ன சொன்னீங்க சொல்கிறாங்க. அப்போ நீ பண்ணுறது அப்போ நீ தான் தப்பு பண்ணிட்டு இருக்க அந்த பையன் யார் எப்போ எங்கே எப்படி லைஃப்பில் வந்தான் அவன் இப்போ எப்படி வந்துட்டு ஒன்று அப்படி ஹக் பண்ணி எப்படி ஹக் பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ஏன் ஹக் பண்ணக்கூடாது ஜெக்கி கேட்குறாங்க. அங்கே பாரு அந்த பையன் சர்வீஸ் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகன் அவங்க கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சர்வீஸ் பண்ணுற பையன் அவன் இல்லை அவங்க சர்வீஸ் பண்ணவும் வராது சரியா சொல்கிறாங்க. ஈஸியாக சுவிட்ச் ஏஞ்சல் பர்சன் அப்படின்னு சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெகன் அம்மாவுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. அவன் ஒய்ஃப் வந்துட்டு அடிக்கிற யாரும் ஒரு பர்சன் ஏஞ்சல் சொல்கிறான்னு கேட்குறாங்க. அவன் பியூர்லி ஓகே அவன் பியூரான ஒரு பையன் புரியுதா சொல்கிறாங்க. மென்டலி ஃபிசிக்கலி அவன் பியூரான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியோட அம்மா சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க ஜெக்கோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருதுங்க பாரு உன் ஒய்ஃப் வந்து இவ்வளோ சீப்பாக பேசுகிற யாரோ பர்சன் கம்பேர் பண்ணி ஆனால் யாரோ பர்சன் இவ்வளோ ப்ரைஸ் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஸோ ஜெக்கோட அம்மா சொல்கிறாங்க உண்மையில தானே பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சுக்கு சம்திங் டவுட்டாக இருக்குது. இப்போ நம்பிச்சு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க சொல்லுங்க சொல்கிறாங்க உடனே கூட்டிட்டு வாங்க சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. கட் பண்ண கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் விட பேர் பேசியிருப்பாரு. இந்த பக்கம் ஜேகே மட்டும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இப்படி டிவோர்ஸ் வேணும் ஓகேவா இன்னும் விட இப்போ என் லைஃப்பில் இருக்கவே கூடாது இவ்வளோக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை சரியா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜெக்கை நம்ம பார்க்குற முடியும் முடியாது சரியா அவதான் ஒய்ஃபும் சரியா அந்த பையன் யாரை சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேட்குறாங்க ஏன் ஜெக்கி அந்த பையன் உங்களுக்கு எதுவும் சர்வீஸ் பண்ணி ஃப்ளட் பண்ணானா அப்படி கேட்குறாங்க. ஜெக்கிக்கு சமக்கம் வந்துட்டு என் ஃப்ரெண்டுன்னு பார்க்குறோம் ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை என்ன பண்ணுவோம் அப்படி சுகா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க இல்லை என்ன பண்ணுவோம் அப்படி கேட்குறாங்க. என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு நம்ம சுகா கோவம் வருது. இப்போ நம்ம அப்படியே பார்க்குறோம் பாஷி அப்படியே இங்கே பாஷி ஜெக்கி நிறைய பேர் பண்ணுவாங்க சரியா செக்ரட்டரியாக வரவங்க பாஸை ஃப்ளட் பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணுவாங்க சரியா. நீ அதில் எதுவும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க இல்லை உலக பையன் அட்ராக்டிவாக இருக்கான் பார்க்க அழகாக இருக்கான் லினியாவோடவும் அழகாக இருக்கிறதுனால நீ அட்ராக்டிவ் எதுவும் இதாட்டி இம்ப்ரெஸ் ஆகிட்டே கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஏன் தமிழில் உட்காந்து வாங்கிட்டு எனக்கு கேள்வி சரியா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஜெக்கே சொல்கிறாங்க சொல்ல அப்படி கேளு வாங்கிட்டு எனக்கு கேள்வி சரியா சொல்லி அதற்கு கேட்க வர ஜெக்கி கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப டீசெண்டாக எப்படி இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு கேட்குறியா ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக் ஒரு மாதிரி இல்லை ஜெக்கே சொல்கிறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறா இல்லை ஜெக்கி நீ உண்மையாக அப்படி தான் அந்த பையன் இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் நாங்கள் அந்த பையன் பேசவா உனக்கு மேட்ச் எனக்கு பையன் தெரியுமா தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க இப்போ இருக்காங்க நீங்களாம் அவனை பற்றி பேசிட்டீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த பையன் லைஃப்பில் நல்லது பண்ணிட்டு இருக்கா நீ இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை இப்போ ரொம்ப டென்ஷன் வீட்டுக்கு வரதில்லை அப்படி சேஞ்ச் ஆனதுக்கு அந்த பையன் தான் ரீசனாக சொல்லிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் காமிச்சா ஆனால் நீங்கள் இவ்வளோ நம்புறீங்க இவ்வளோ கொஸ்டின் பண்ணுறீங்க என்ன ஆனால் நான் அவளுக்கு அகைன்ஸ்டாக இவ்வளோ ப்ரூஃப் வச்சிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கவும் ரெடியாக இல்லை இந்த ஃபோட்டோ ஷாப் எடிட்டிங்னு சொல்கிறீங்க. அப்போ எனக்கு புரியல நீங்கள் என்ன நம்பரை விடவும் அவ்வளோ அந்த நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கை நம்பி பார்க்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் அவள் நம்புறீங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க ஓகே நம்பிக்கை ஓகே பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெக்கே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்பி பார்க்குறாங்க பாரு ஜெக்கே சொல்கிறாங்க அவங்களுக்கு டைம் தரேன் ஓகேவா அந்த பையன் லைஃப் இருக்கக்கூடாது ஓகேவா இதுக்கப்புறம் இன்னும் மட்டும் லைஃப்பில் அந்த குழந்தை ஓகேவா நீ இல்லையா கூட சேர்ந்து வாடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் பிரதராக இதான் நமக்கு சொல்லுவேன் இது அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஷுகா பார்த்து நானும் தான் சொல்லுவேன் நீ இந்த ஃபேமிலியில் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும்னாக்கா நீ இந்த ஃபேமிலியோட பையன் அப்படின்னாக்கா நீ இதை நாங்கள் சொல்கிறேன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ அண்ணன் தப்பு தான் பிஃபோர் மேரேஜ் ஒட்டுவா சொல்கிறாங்க. இப்போ என்னப்பா கிராண்டி என்னோட ஜெக்கி ரொம்ப பியூர் ரொம்ப ஜெம்மு ஆனால் அந்த பையன் தாண்டி தெரியாமல் எதுவும் சர்வீஸ் பண்ணி பண்ணியிருக்கான் மட்டும் அந்த பையன் மேலே தப்பு அந்த பையனை மட்டும் ஆஃபீஸுக்கு அனுப்பிடுங்க ஆண்டி மற்றபடி எல்லாமே சரியாக நார்மலாகிடும் எனக்கு என் குழந்தைக்கும் செகண்டாக லைஃப் கிடைக்கும் என் ஜெக்கி விட்டு தரவே
முடியாது. இது வரைக்கும் கூட நான் சொல்ல மாட்டேன் பார்த்தீங்கன்னா எதுக்காக தெரியுமா ஜேக்கு சேஞ்ச் ஆயிடுவாங்கன்னு நினச்சேன். அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு சொன்னாக்க ஹாப்பி ஆயிடுவாங்க அவங்க சேஞ்ச் ஆயிடுவாங்கன்னு நினச்சேன் ஆண்டி. ஆனால் அவங்க இப்போ கூட பாருங்க சொல்கிறேன் நம்ப மாட்டுறாங்க சொல்கிறாங்க. நாங்கள் நம்புறோம் ஓகேவா நீ ஒரு பண்ணாது அப்படி சொல்லிட்டு ஜேக்கோட அம்மா என்னோட டேஸ்ட்ல வெயிட் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் இன்னும் வந்துட்டு அப்படி ஜேக்கே பார்க்குறா. அப்போ ஜேக்கே பார்க்குறப்போ அந்த என்னோட ஃபேஸில் ஒரு மாதிரி பெரிய ஒரு மாதிரி ஸ்மைல் இருக்கு. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க என்னையும் அவத்து நினைக்கிறல்ல உனக்கு இருக்கக்கூடிய அப்படி சொல்லி ஜேக்கே பார்க்குறாங்க. ஓகேம்மா அப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நானே போஸ்ட் பண்ணுவா அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க இதை நானே போஸ்ட் பண்ணவா அந்த டைமில் எந்த இடத்துல நாங்கள் எங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்கள் 2 பேரும் சொல்லிட்டு நான் சப்போஸ் பண்ணுவா அப்போ சொல்லிட்டு ஜேக்கி கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி அம்மா பார்க்குறேன் பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. ஜேக்கி பார்க்குறீங்களா பிளாக்மெயிலாக பண்ணல ஓகேவா அவள் சொல்லியிருக்கா இல்லையா நாங்கள் வந்து ஹாப்பி இருந்தாலும் பேபி வந்துருக்கோம் நினைக்கிறாள் சொல்கிறாள் நீங்கள் நம்புறீங்க இல்லையா அதை நான் அது எந்த உண்மை சொல்லிட்டு நானும் ப்ரூவ் பண்ணல அப்படி சொல்லிட்டு ஜேக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கடம்மா அந்த பென்ட்ரைவ் எடுத்து அப்படியே கீழே போட்டு நசுக்கிறாங்க காலையில் ஒரு மாதிரி மிதிக்கிறாங்க அது கிராஷ் ஆகிற மாதிரி. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்க்குறப்போ அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி அந்த பென்ட்ரைவ் இது பண்ணுறப்போ இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இல்லை ஹாப்பி பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க 2 hours டைம் தரேன் ஓகே வந்து 2 hours எனக்கு அவள் சைன் பண்ணி கொடுத்தே ஆகும் அப்படின்னு வச்சுக்கேன். இது ஒரே ஒரு காப்பி மட்டும் இல்லை ஓகேவா 1000 காப்பி என்கிட்ட இருக்கு ஓகே சொல்கிறாங்க. நான் போஸ்ட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. ஏன் வீடியோ கூட இருக்கட்டுமே நான் போஸ்ட் பண்ண வந்து பர்த்டே பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கோட அம்மா ஒரு மாதிரி ஜேகே சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஓகேவா 2 hours டைம் தரேன் அதுக்குள்ள எனக்கு நீங்கள் அவள்கிட்ட டிவோர்ஸ் வாங்கி தருவோம் ஓகே ஆல்ரெடி நான் சைன் பண்ணிட்டேன் மியூச்சுவல் டிவோர்ஸ் தான் இருந்தாலும் அவள்கிட்ட ப்ராப்பராக டிவோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அந்த டிவோர்ஸ் பேப்பர் அந்த டேபிள் வச்சுட்டு அப்படியே ஹாலில் சோஃபாவில் உட்காருறாங்க. இப்போ நம்ம ஜென்னு பார்க்குறேன் என்ன ஜெக்கின்னு நினச்சிட்டு இருக்காங்க இவ்வளோ எடுத்து சொல்கிறோம் யாரோ பையனுக்காக நீ சொந்த ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ண நினைக்கிறா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க இங்கே பாருங்க சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என் ஜிம்மை பற்றி பேசக்கூட சொல்லி உன் ஜிம் நான் சொல்கிறாங்க. ஆமாம் என் ஜிம்மை பற்றி பேசக்கூட ஓகேவா சொல்கிறாங்க. அதான் ஏன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவா பார்க்குறாங்க உண்மையை நம்ப முடியும் தம்பி இப்போ ஒரு பாசிபிள் அஃபரில் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் அவர்னா அஃபர்னு வச்சுக்கோங்க ஓகே சொல்கிறாங்க. என்னதுக்கு அஃபர்னு வச்சுக்கோங்க அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜவாப் ரொம்ப ஒரு மாதிரிக்கு என்ன பேசுகிறாங்க நீ வாங்க சொல்கிறாங்க. வயன் பார்க்குறா ஜெக்கி ரொம்ப தப்பு ஜெக்கி நம்ம ஃபேமிலி யாருக்கு வந்துட்டு தெரியுமா நீ இந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறோம் இல்லை நம்ம ஜெயிக்கிற மாதிரி இல்லை ஓகே அந்த பையன் அப்படியே சொல்லிட்டு நம்பி அவங்க சொல்லிட்டாங்க நம்பி பையன் டே சொல்லிட்டு நீங்கள் அந்த பையன் யாரும் சொல்லிட்டு பேசுங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பேசலாம் ஓகேவா ஒரு ஜெக்கி மேரேஜ் ஆன பர்சன் ஜெக்கிக்கு ஒரு பேபி கூட பிறக்க போகுது அப்படி சொல்லிட்டு சொல்லி புரிய வைப்போம் அந்த பையன் அந்த ஜெக்கி லைஃப் போகிற மாதிரி பண்ணலாம் அப்போ சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜெக்கி அப்படியே வந்து டேவை பார்த்து போகிற மாதிரி பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நம்பி பார்க்குறேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி 2 hours டைம் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. ஜெக்கோட அம்மா லினியா பார்த்துட்டு இந்த கால் என்ன சொல்கிறாங்க ஆண்டி சொல்கிறாங்க ஜேக்கி இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா ஏதாவது சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் சொன்ன ஆண்டி ப்ராமிஸா என் குழந்தை மேலே ப்ராமிஸா இது ஜேக்கோட குழந்தை ஆண்டி சரியா இந்த ஜோன் ஃபேமிலியோட வாரிசு அப்படி சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுற குழந்தை மேலே இப்போ கஷ்டப்பட்டு கை வச்சு இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஆண்டி ஏதோ குழந்தை போய் சொல்லி பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. அதுனே சொல்லிட்டு ஜேக்கோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேக்கி அமைதியாக உட்காந்துருக்காங்க. டைம் 2 hours ஆகுது பாருங்க நான் கொடுத்த டைம் ஓவர் சரியா சொல்லிட்டு இப்போ ஜேக்கி தான் இன்னொரு வீடியோ அவர் வச்சிருக்காரு ஆன்லைன் போஸ்ட் பண்ண போகிறாங்க. டக்குன்னு ஜேக்கோட அம்மா ஜேக்கோட ஹேண்டை தட்டி விட்டுறாங்க. என்ன பண்ணுறாரு சொல்கிறாங்க. பாருங்க என்கிட்ட மொபைல்ல ஒரு வீடியோ இருக்கு ஓகேவா நான் வந்து ஆன்லைன் போஸ்ட் பண்ணுவோம் அப்படி கேட்குறாங்க. ஜெக்கடம்மா ஜெக்கெட் ஹேண்டை தட்டி விட்டு மொபைல் கேட்டு ஜெக்கடம்மா எடுத்துக்கிறாங்க. பாரு இந்த மாதிரிலாம் பண்ண நல்லா இருக்கா பார்த்துக்கோ சொல்லிட்டு ஜெக்கடம்மா சொல்கிறாங்க. அப்போ ஒரு வாய்ஸ் ஜங்குக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. எல்லாரும் ஃபேமிலியோட திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அங்கே 2 பாடி கார்ட்ஸு நம்ம ஜேக்கி ஜிம்லையும் நம்ம காயப்பட்டு வந்துருக்காங்க. ஜெக்கி பாருங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்லி ஜிம் ஓடி வந்து ஜெக்கி வாக் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு என்னாச்சு ஒன்றும் இல்லை ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க நீ எப்படி நம்ம எங்கே ஜெக்கி கேட்குறாங்க. ஓ அதுவா நான் யாரும் தெரியல 2 பாடி கார்ட்ஸு வந்துட்டு ஜெக்கி கூட சொல்கிறாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் காய் ஃபோனில் கூட வாங்கி வச்சுட்டாங்க தெரியுமா அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறப்ப 2 பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. அந்த பாடி கார்ட்ஸ் வேறு எல்லாம் நம்ஜனோட பாடி கார்ட்ஸ் ஓகேவா. இப்போ நம்ம எனக்கு நம்ஜிட்டு ஒரு வச்சிருக்காரு ஓகே அது எப்படி சொல்றது ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து ஃபோர்ஸ் வந்து வச்சிருக்காரு அவர். அதில் அவர் கூட ஒர்க் பண்ணுறவங்க தான். இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இது ஜெக்கி ஒரு மாதிரி நம்ஜன் பார்க்குற நம்ஜன் ஸ்மெல் பண்ணுறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி டைட்டாக படிக்கிறாங்க. பயந்துட்டு தெரியுமா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் ஜெக்கி பேக் பண்ணுறாங்க. ஒன்றும் ஒன்று செய்ய பயந்துட்டே கேட்குறாங்க. பயந்து சொல்கிறாங்க காய் பார்க்குறேன் ஜெக்கி என்ன நடக்குது கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறோம் ஒன்றும் நல்லா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் நான் பயந்துட்டு நானும் காய் ரொம்ப பயந்துட்டு வர வழியிலாம் அங்கே பாரு இவங்க எப்படி மாட்டினாங்க தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. மொபைல் கூட வாங்கி வச்சு நான் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணேன் உனக்கு நானும் காயும் ஆனால் வந்துட்டு ஃபோன் பண்ணவே இல்லை ஜிம்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் ஜிம் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க இது பார்க்குறா டேக்கு ஒயின் கவர் மாதிரி இப்போ ஒயின் பார்க்குறா இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்த்து நீ யார் கேட்குறாங்க. நான் ஜிம் ஜெக்கோட வாய்ஃப் ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு பர்சன் ஒரு வாய்ஸ் வருது. அப்போ இவ யார் அப்படி கேட்குறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து ஜெக்கோட அம்மா இல்லை நான் செஞ்சுருக்காங்க. அப்போ இவ யார் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இவங்க யாருன்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட பார்க்குறாங்க இவ தான் ஜெக்கோட வாய்ஃப் ஓகேவா நீ யார் அப்படி ஜெக்கோட அம்மா கேட்குறாங்க. இப்போ காய் ஒரு மாதிரி காய் பார்க்குறேன். ஜிம் பார்க்குறாங்க காய் என்ன சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் ஜெக்கி ஒரு மாதிரி இருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க பாருயா இங்கே பாரு ஜெக்கோ ஜிம்மில் பேச கப்பல் என்ன சொல்லிட்டு பாரு
பாரு அவங்க சொல்லி லிசன் பண்ணது ஓகேவா, நான் தான் ஹஸ்பண்ட் ஓகேவா, நீ மட்டும் எனக்கு ஒய்ஃப் ஓகேவா, எனக்கு வேறு என்னோட லைஃப் வேறு யாரும் இல்லை ஓகேவா. கொஞ்சம் கோச்சக்கே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறீங்க ஜெயம்கா, இது 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 உங்கள் ஃபேமிலியா ஜிம் கேட்குறாங்க. ஜெய்க்கு பாரு ஆமாண்டா, இது என்னோட ஃபேமிலி ஓகேவா, என்னோட அம்மா அவங்க பாரு, என்னோட வந்து பிரதர், அதுக்கப்புறம் செகண்ட் பிரதர், தேர்ட் பிரதர் ஓகேவா, இவங்க அவங்க ஒய்ஃபு, இவங்களோட ஒய்ஃபு, இவங்களோட ஒய்ஃப் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு பார்க்க அம்மா பார்க்குறாங்க. அப்போ இவ யார் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுறாங்க லைட்டாக. அப்போது ஜிம் பார்க்குறாங்க. பாருப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இவ தான் ஜெய்க்கோட ஒய்ஃப் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இவ தான் ஜெய்க்கோட ஒய்ஃப் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்படி திரும்பி காய் பார்க்குறாங்க. காய் என்னடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் கிட்ட வராங்க கிட்ட வந்து ஜிம்மில் கேஸ் கிட்ட போகிறாங்க. உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், ஏதாவது ஜெய்க்கே ஒரு தப்பு அவங்களுக்கு திரும்பி ஹார்ட் பண்ணாக்க அதுக்கு ரீசன் இருக்கும். அந்த டைமில் நீ வந்து நமக்கு சான்ஸ் கொடுக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணுற வரைக்கும் சான்ஸ் கொடுத்து நான் சொல்லிக்கிறேன். ஜெய்க்கே சொல்கிறேன். காய் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு இந்த இடத்துல விட்டு கொடுத்துற சரியா சொல்கிறாங்க. ஜெய்க்கோட ஹஸ்பண்ட் விட்டு லீகலோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் ஜிம்முக்கு மனசுக்குள்ள அவ்வளோ பெயின், அவ்வளோ வழியாக இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம்கா இவங்க வேறு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. பாரு இவ தான் இவரோட ஒய்ஃப் ஓகேவா, இவனுக்கு தான் மேரேஜ் ஆகிருக்கு சரியா, அவங்க மேரேஜ் 2 years ஆகுது. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஓகேவா, 2 months 1 week சரியா சொல்கிறாங்க. ஜேகே பூசான் வந்து 4 months ஆகுது ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க 4 months ஆகுது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கா நம்ம பார்க்குறாங்க. பாருக்கா என்ன பேசிட்டு சொல்கிறாங்க. நீ அவங்க ஃப்ரெண்டு தானே சொல்கிறாங்க. நான் அவங்க ஃப்ரெண்டு தான் ஆண்டி ஃப்ரெண்டாக தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜெய்க்கே சொல்கிறாங்க. ஜெய்க்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு காய் கிட்ட பேசவான்னு சொல்லி சரியா சொல்லிட்டு நான் ஏன் பேசவான்னு சொல்லணும், ஏன் எனக்கும் பேசுறதுக்கு அவன் மட்டும் தான் இருக்கா, அவனும் பேசக்கூடாதா சொல்லிட்டு ஜெய்க்கி கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு நான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. ஜிம் டக்குன்னு பயந்து போயிடுறாங்க. இப்போ நான் ஜெய்க்கி டக்குன்னு ஜிம்மில் ஹேண்டில் தான் ஜெய்க்கோட ஜிம்மில் ஹேண்டில் தட்டி விட்டுறாங்க. இஸ் மை ஒய்ஃப் ஓகேவா சொல்கிறாங்க. ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன சொன்னா சொல்லிட்டு ஷோவா கேட்குறாங்க. இஸ் மை ஒய்ஃப் அப்படி ஜெய்க்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கோட அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. ஜெய்க்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கி பார்க்குறாங்க. இவங்க தான் லீகல் ஒய்ஃப் சரியா சொல்கிறாங்க. நான் இவங்க கூட டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணிட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி மியூச்சுவல் டிவோர்ஸில் சைன் பண்ணிட்டேன். இவன் சைன் பண்ண மட்டும் முடிஞ்சது ஓகேவா, மற்றபடி எனக்கு இவங்க மட்டும் தான் ஒய்ஃபாக இருப்பான். அவளுக்கு எனக்கு சம்மந்தம் சரியா, ஷீஸ் மை எக்ஸ் ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெய்க்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கி என்ன கவலை ஒரு ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கா அம்மா பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன ஜிம் கேட்குறாங்க. அங்கே பாரு நீ அவங்க லைஃப் விட்டு போயிரு சரியா, அவங்களுக்கு அழகாக லைஃப் இருக்குது, அவங்க ஒய்ஃப் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கி பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி அழகு வந்து காய் சொல்கிறாங்க. காய்க்கிட்டு வராங்க. பாரு அவங்க வீட்டுக்கு வந்து 4 months ஆகுது சரியா, அவங்க சொல்கிறேன் போய் எவ்வளோ சொல்கிறேன் ஜெய்க்கா காய் வந்துட்டு ஷார்ட்டாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லி முடிக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒரு பர்சன் லவ் பண்ணேன். அவங்க அப்பாவுக்கு வந்து பையனை பிடிக்கல. அந்த பையன் வந்து பார்க்குறது நல்ல ஒரு பையனாகவே இல்லை, அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்டாக வேறு மாதிரி இருந்தான். கொஞ்சம் வேணாம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பையன் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறப்போ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான் சரியா. அதுக்கப்புறம் வந்துருக்கானா இவருக்கு மேரேஜ் ஆகிட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஜெய்க்கி கூட மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஜெய்க்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சாலும் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி சான்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணான். ஆனால் இப்போ அந்த பையன் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் கூட அந்த பையன் கூட அகைன் வந்து கான்டாக்டில் இருந்தா, ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா, ஜெய்க்கு தெரியாமல் பிஹேவ் ஜெய் பண்ணா சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க சரியா. அவங்களுக்கு வந்துட்டு ஆனால் என்கிட்டயே சொல்கிறாங்க சரி, அதுக்கு ரீசன் இருக்கு ஓகேவா, ரீசன் இருக்கு நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் ஓகேவா. இப்போதைக்கு ஜெய்க்கி விட்டு கொடுக்காது சரியா சொல்கிறாங்க. ஜெய்க்கா பேசு ஜெய்க்கு காய் சொல்கிறாங்க. ஜிம் ஜெய்க்கி பார்க்குறாங்க. ஜிம் ஜெய்க்கேவா இப்படி ஜெய்க்கி கொடுத்த அந்த லவ் கேர் அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டது அவர் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்முக்கு சொல்கிறாங்க. ஜம்மு பண்ண சொல்லிட்டு நீங்கள் எனக்கு தானே ஜம்மு ஹஸ்பண்ட் ஜிம் சொல்கிறாங்க. நான் உனக்கு தான் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஜெய்க்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே மனப்ப சொல்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க ஓகேவா. நான் உனக்கு தான் லவ் பண்ணுறேன் சரியா, நீ எனக்கு கூட தான் ஒய்ஃப், நான் உனக்கு கூட தான் ஹஸ்பண்ட் ஓகேவா. ஜெய்க்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த குழந்தை சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கி ஜிம்மில் காயிட்டு அந்த ஃபோனை கொடுக்குறாங்க. அவர் ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜெய்க்கி காயின் பண்ணுறாங்க. வீடியோ ஆன் பண்ணி ஜிம்மில் காமிக்கிறாங்க. ஜிம்மில் வீடியோ பார்த்து எனக்கு ஜிம் மட்டும் ஒரு வீடியோ பார்க்குறாரு. அந்த வீடியோ பார்த்து ஜிம்முக்கு அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பார்த்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. பாரு இவன் அப்படி தான் அந்த சரியான குழந்தை அப்படி காமெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெய்க்கி லைஃப் ஸ்பாயில் பண்ண பார்க்குறாங்க ப்ளீஸ் அப்படி சொல்லி காய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஜிம்முக்கு ஆல்ரெடி தெரியும் ஜெய்க்கி சஃபராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சஃபர் எனக்கு ரீசன் தெரியாது. இப்போ காய் சொல்கிறாங்க. அந்த சஃபர்னஸ்க்கு ரீசன் கேட்கலாம் அடிக்கடி சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு இதான் ரீசன் ஓகே இந்த ரீசன் தான் ஜெய்க்கி சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் ஜெய்க்கி பார்க்குறாங்க. அவர்கிட்ட மனசுக்குள்ள வழி தான் ஏன் மறைச்சாரு மேரேஜ் ஆல்ரெடி மேரேஜ் மறைச்சாரு ஒரு பெயின் இருக்குது இருந்தாலும் கூட அவர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாருங்க சொல்கிறேன்னு பார்க்குறாங்க. இஸ் மை ஹஸ்பண்ட் ஓகேவா சொல்கிறாங்க. பாரு நீ அவங்க கூட ஃப்ளட் பண்ணி எதுவும் சர்வீஸ் பண்ணி சொல்லிட்டு நம்ம அட்டே கேட்குறாங்க. ஜிம்முக்கு கோவம் வருது. இங்கே பாருங்க நீ விட நீங்கள் தப்பாக பேசுனீங்க பார்த்து சும்மா இருக்கணும் ஓகேவா. சர்வீஸ் பண்ணுறது ஃப்ளட் பண்ணுறது எனக்கு வரது ஓகேவா. இஸ் மை ஹஸ்பண்ட் ஹைஸ் ஒய்ஃப் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒய்ஃப் பார்க்குறது எப்படி ஒய்ஃபாக இருக்க முடியும், அவனுக்கு ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் ஆனால் அவர் லவ் பண்ணுற
ஆனால் அவர் லவ் பண்ணுறது என்ன சரியாக சொல்கிறாங்க. அங்கே பாரு அதுக்கு பேர் லவ்ல சொல்கிறாங்க, அதுக்கு பேர் சொல்கிறாங்க, அதுக்கு பேர் ஜிம் கேட்குறாங்க. அஃபார் அப்படி சொல்லிட்டு மொயின் சொல்கிறா. ஜிம்முக்கு சமக்கவும் வருது. ஜிம் நாங்கள் பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் வேஸ் இருக்குது, அதை எடுத்து டக்குனு உடச்சிட்டாங்க. பாருங்க ஒரு டைம் தப்பாக பேசுனீங்க அப்படி தான் பார்த்துக்கோங்க. ஹீஸ் மை ஹஸ்பண்ட் ஓகேவா, அவர் என் கூட விட்டு யாருக்குள்ள அஃபாராக இருக்க மாட்டார். அவர் மாதிரி பாசனே கிடையாது சரியா, அவர் ஒரு ஜென்வன் மேன் ஓகேவா. அவர் பற்றி நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் யார் அவருக்கு ஜிம் கேட்குறாங்க. மொயின் பார்க்குறா. நான் அவட அத்தை பொண்ணு செகண்ட் அவளோட சிஸ்டர் நான் சொல்கிறேங்க. நீங்கள் அவங்க ஃபேமிலி சார் ஒரு பாசம் இருந்தாரு, எப்படி உங்களால் நம்ம சொல்ல முடியும். ஜிம் கேட்குறாங்க. அவர் என் குடும்பத்தில் வேறு யார் கூட அஃபர் இருக்க மாட்டார் சரி, அவருக்கு அதெல்லாம் பாருங்க ஜிம் சொல்கிறாங்க. அவர்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணாரு ஓகேவா. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மொயின் பார்க்குறா. அப்போ அவங்களுக்கு மேரேஜ் எனக்கு தெரியாது கேட்குறாங்க. எனக்கு தெரியாது ஒரு மேரேஜ் எனக்கு தெரியாது சரியான நம்பிக்கை இருக்குது. என் ஜெக்கி என்ன சீட் பண்ண மாட்டாங்க சரி, நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன் அவர் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. அங்கே பாரு உங்ககிட்ட ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்க சொல்கிறாங்க. பாருங்க எனக்கு அது என்னோட பாசம் ஓகே, நான் பார்த்துக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. பாருங்கம்மா உங்களுக்கு சனி இல்லைனாக்கா இவன் தான் சரி, என்னோட ஒய்ஃப்னாக்கா இவன் மட்டும்தான். நீங்கள் இவன் சனிலாவை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவளை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் இவனை சனிலாவை அக்செப்ட் பண்ணிக்கணும், ஜிம் நீங்கள் சனிலாவை அக்செப்ட் பண்ணிக்கணும் சார், நீங்கள் இவ்வளோ விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே பாரு என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு அந்த மேரேஜ் வந்துட்டு இந்த பையன் யாரு கூட தெரியாது, ஆனால் நாங்கள் இவ்வளோ நாங்கள் பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிருக்கோம், இந்த ஊருக்கே தெரியும் சரி இப்போ உன்னோட ஒய்ஃப் சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது 2 வருஷம் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க, உங்களுக்கு 2 இயர்ஸ் நாங்கள் வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், நீ எப்படி ஜெக்கி இந்த மாதிரி பேசுவா சொல்லி ஜெக்கி நம்ம கேட்குறாங்க. எனக்கு அது கவலை சரியா, நான் வந்துட்டு ட்ரூவாக லவ் பண்ணி ஜிம்மில் மட்டும் தான் விட்டு உண்மையை லவ் பண்ணி ஒரு லைஃப்பை வாழ்றது நம்ம ஜிம் கூட மட்டும் தான். அப்போ சொல்கிறாங்க நீங்கள் தெரியுமா சொல்கிறாங்க. பாருங்கள் மேரேஜ் பண்ணி விட்டு லீகலாக சொல்கிறோம். ஜெக்கி 2 பேர் ஹேண்ட் எடுத்து காமிக்கிறாங்க. 2 பேர் ஹேண்ட் இங்கே இருக்குது. இப்போ 2 ரொம்ப அழகா ஆண்டி பார்த்தீங்கன்னா அவர் சீட் பண்ணியிருக்காரு ஆண்டி, எனக்கு தெரியாமல் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க சொல்லிட்டு அவ்வளோடா. ஜெக்கி பார்க்குறது நீ இன்னசென்ட் அடி எப்படி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் இன்னசென்ட்டாக சொல்லி நீ சொல்கிறா. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அதை மற்றவங்க நம்மள நான் நம்ப மாட்டேன் சரியா சொல்லிட்டாங்க. காய் பார்க்குறாங்க. பாரு நான் ரொம்ப நடிக்கா சரியா, உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லாஸ்ட் டைம் மீட் பண்ணேன், அவன் எப்படிக்காக என்ன பண்ணியிருக்க ஜெக்கி உனக்கு ஜெக்கோட கிரெடிட் கார்டு எடுத்து என்ன பண்ண சொல்லி எல்லாமே தெரியும் ஓகேவா சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப அழகா ஆண்டி பாருங்க இவர் என்னை பற்றி என்ன தப்பாக பேசுகிறாரு, அவர் ஜெக்கோட ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு என்னை பற்றி இப்படிலாம் பேசுகிறார் ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கியோட காய் பார்க்குறாங்க. என் ஃப்ரெண்டு கஷ்டப்பட சஃபர் ஆகிறான் ஓகே, ஒரு என் ஃப்ரெண்டு தப்பான ரிலேஷன்ஷிப் ஏதாச்சும் நான் வந்து ஃபஸ்ட்டு வார்னிங் பண்ணியிருப்பேன் ஓகேவா. என் ஃப்ரெண்டு என்ன பண்ண பார்த்துட்டு இருக்க மாட்டேன், தப்பு பண்ண நான் அவனை செலவு பண்ணியிருப்பேன் ஓகே, என்ன தப்பு பண்ணுற சொல்லிட்டு அவன் தப்பு பண்ணல நான் கூட சப்போர்ட் பண்ணிட்டு அப்போ சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. பாருங்க காயில் என்ன காய் பண்ண ஏன் காய் உங்களுக்கு ஏன் அப்படி வெட்டி யாரோ ஒரு பையனை சொல்கிறாங்க. பாருங்க யாரோ ஒரு பையன் இல்லை சரியா, அவங்க ஜெக்கோட ஒய்ஃப் ஓகே சொல்கிறாங்க. ஒரு பியூர் ஜம்ப் பர்சன் ஓகேவா, ஜெக்கிக்கு டிசர்வ் பர்சன் ஜெக்கோட ட்ரூ லவ் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறேன் நீ சொல்லிட்டு உங்களுக்கு அஷேம்டாக யார் கேட்குறேன், எனக்கு அஷேம்டாக இருக்க போது காய் கேட்குறாங்க. ஜெக்கி காலேஜ் மேரேஜ் ஆயிருக்கும் ஃப்ரெண்டுக்கு, உன் ஃப்ரெண்டு ஒய்ஃப் இவங்க இருந்துருக்கா, இன்னொரு பசங்க கூட ஒய்ஃப்னு சொல்லிட்டு உங்க ஒரு மாதிரி இல்லை சொல்கிறாங்க. சுகா கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி சரியாக சொல்கிறாங்க. எனக்கு என் ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணிட்டு யாரோ ஒரு பசங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, இவ்வளோ மாதிரி பர்சன் யாரும் ஜெக்கி கொடுத்தடவும் எந்த ஒரு தப்பும் பண்ணது பியூர் ஓகே, உனக்கு இவனுக்கு ஃபேமிலியில் ஓகே ஆர்ஃபன் தான், ஆனால் பியூர் ஜம்ப் பர்சன் ஓகே, ஜெக்கிக்கு ஹாப்பினஸ் மட்டும் கொடுக்க வந்த ஒரு பர்சன் ஓகே, ஹாப்பினஸ் லவ் கேர் மட்டும் கொடுக்க வந்த ஒரு பர்சன் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்க அப்படி நீ பார்த்து வேலையா சொல்கிறேன், நான் பார்த்து வேலை சரியா, அவங்க 2 பேர் ட்ரூவாக லவ் பண்ணாங்க, மேரேஜ் பண்ண சப்போர்ட் பண்ண அப்படி காய் சொல்றாங்க. இப்போ நான் சப்போர்ட் பண்ணுவேன், இவன் யாரும் இல்லாதவங்க கிடையாது சரியா சொல்றாங்க. அதை நான் யாரும் ஒரு அனாதை சொல்றாங்க. அப்போ நீ அனாதைக்கான நீ சப்போர்ட் பண்ணி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய்க்கு சம போகுது இங்கே பாருங்க. அவன் அதில் ஓகே நான் இருக்கு, அவனுக்கு அண்ணனா நான் இருக்கா சரியா சொல்றாங்க. அவன் கேஷ்க்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஒரு விஷயமே இல்லை சொல்லிட்டு காய் சொல்றாங்க. இப்போ நம்ம இப்போ ஜெனி பார்க்குறாங்க. பாரு காய் ஏதாவது தெரிஞ்சுக்காது பேசுகிறா சொல்கிறாங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஏங்க அவள் யாரும் குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஏங்க அந்த ஒரு பாரதத்துக்கு என் ஜெகி மேலே சுமக்க வைக்கிறீங்க சொல்லிட்டு. ஆமாம் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த ஃபேமிலிக்கு இப்போ மறுபடியும் நீங்களாம் சேர்ந்து இப்போ அவனை சப்போர்ட் பண்ண வைக்கிறீங்களா சொல்லிட்டு நம்ம ஜெகி காய் கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு ஜெக்கியோட ஃபோர்ஸ் பண்ணி ஓகே ட்ரை பண்ணுறாங்க. நம்ம பாரு சொல்லிட்டு ஜெமில் பார்த்து நம்ம எல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தர்ஷன் விட்டுட்டு போய் சரியா சொல்லி பார்க்குறீங்கன்னா சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டு சரியா சொல்கிறாங்க. நான் ஏன் போகணும்னு சொல்கிறேன், நீ போயிரு ஓகேவா, ஜெக்கி இன்னும் கூட வாழ போகிறோம் ஓகேவா, உனக்கு அவங்க அந்த மாதிரி எனக்கு ரியல் மேரேஜ் கிடையாது சொல்லுங்க. ரியல் மேரேஜ் ஃபேக்கில் சொல்லிட்டாங்க. பாரு அது ரியல் மேரேஜ் இல்லை ஓகே, எனக்கு லீகல் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போது எப்படி இன்னொரு பர்சன் மேரேஜ் பண்ணி சொல்லிட்டாங்க, ரிவர்ஸ் கூட பண்ணாமல் சொல்லிட்டாங்க. சின்ன பார்க்குறாங்க சின்ன சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் அவள் சைன் பண்ண சின்ன சொல்லி பண்ணிட்டேன். இப்போ அவள் சைன் பண்ணி கொடுத்தாக்க எங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போகும் ஓகே, நீங்கள் தான் சனிலாக அக்செப்ட் பண்ணி சொல்கிறாங்க. எங்களை போய் பையனை சனிலாக அக்செப்ட் பண்ணி முடியாது சரியா சொல்கிறாங்க. செகண்ட் உன்னோட அஃபார் ரிலேஷன்ஷிப் எங்களை அக்செப்ட் பண்ணி முடியாது சொல்கிறாங்க. என் அஃபார் ரிலேஷன்ஷிப் ஆமாம் உன்னோட அஃபார் வந்து எங்களை அக்செப்ட் பண்ணி முடியாது சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒய்ஃபாக இருக்க வாய்ப்பு இல்லை சரியா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரிங் எடுத்து அவன் கையில் போட்டு விட்டாக்கா அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அர்த்தமாக கேட்குறாங்க. ஊரே பார்க்குற மாதிரி அழகாக ஒரு மேரேஜ் பண்ணி வச்சேன், அதுவும் என் ஒரு பிஸ்னஸ் மேனோட பொண்ணு சரியா சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு பிஸ்னஸ் மேனோட பொண்ணு அதை மட்டும் அவருக்கு ஒய்ஃபருக்கு டிசர்வ் பர்சன் நினைக்கிறாங்க கேட்குறாங்க. இப்போ ஜெக்கோட அம்மா பார்க்குறாங்க. பாரு ஜெக்கி அவன் என்ன தப்பு பண்ணிருக்கலாம் சரியா, அதெல்லாம் பாஸ்ட் அப்படி ஜெக்கோட சொல்கிறாங்க. ஜெக்கி வந்து கேட்கறவே இல்லை. இப்போ நம்பி லாஸ்ட்டாக சான்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே இங்கே பாரு ஃபேமிலியா இல்லை இந்த பையனா ஜெக்கி கேட்குறாங்க. ஜெக்கி நம்பி கேட்குறாங்க. ஏங்க சொல்கிறாங்க ஃபேமிலியா இல்லை இந்த பையனா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜங்கு பார்க்குறாங்க. பாருங்க ஏங்க சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் வேணும், நீங்கள் ஜிம்மில் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அவங்க மட்டும்
விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஜெக்கி சொல்றாங்க. இப்போ இவங்க பாக்குறாங்க பாரு, அந்த பையன் விட்டுட்டு அனுப்பிட்டு இவங்க கூட சேர்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்க்கை நாங்கள் கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்றாங்க. ஜெக்கி பாக்குறாங்க இவ்வளவு அட்ரஸ் கூட எங்களை புரிஞ்சுக்கல சொல்றாங்க. அங்க பாரு நீதான் எங்களை புரிஞ்சுக்கல, நீதான் அந்த பையன் மேல சொல்றாங்க. ஓ அவங்க மேல சொல்றாங்க, நீதான் ஏதோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. எது பயக்கத்தை சொல்லிட்டு இருக்கு நான் ஜெக்கி கேட்கறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க அப்படியே இருக்காங்க. அப்படின்னு சொல்கிறீங்க நான் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இவன் கொஞ்சம் அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ரொம்பவே அழகாக இருக்கான், அதான் அழகாக மயங்கி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஜெக்கியை பார்த்து இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஓ அப்படி நினைக்கிறேன், என்னை பார்த்து அப்படியே பர்சன் தெரியுதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய்ப்பாங்க ஏன் ஜெக்கியை பார்த்து அப்படி பேசுறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு கூட ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு ஸ்கூல் காலேஜ் படிக்கும் அவங்க பிள்ளை எவ்வளோ பேசுகிறாங்க, யாருமே திரும்பி கூட பார்த்ததில்லை. ஆனால் இப்போ சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி மார்க் ரீசன் அப்படி தானே சொல்கிறாங்க. எனக்கும் அந்தளவுக்கு அழகாக இருக்கான், அதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஜிம்மை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாருப்பா சொல்கிறாங்க. ஜிம் பண்ணு சொல்லிட்டு உனக்குன்னு கண்டிப்பாக ஒரு பர்சன் கிடைப்பாங்க சரியா, ஒரு மேரேஜான பர்சன் முடியாது இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபேமிலி இல்லையா, அவங்க ஃபேமிலி வேலை தெரிய சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஃபேமிலியில் தான், அதுக்காக என்னோட ஃபேமிலியில் போய் நான் வந்து எந்த ஒரு அவங்க கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் ஓகேவா. நான் வந்துட்டு அந்த மேடம் 12 பர்சன் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நீ போயிடு சரியா, ஜேகே பால் என்ன விட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நான் எதுக்கு போகணும் ஜிம் கேட்குறாங்க. இஸ் மை ஹஸ்பண்ட், நான் எதுக்கு போகணும் ஜிம் கேட்குறாங்க. அங்கே பாரு ஜஸ்ட் உங்கள் மேரேஜ் எவ்வளோ கேட்குறாங்க. ஜிம் பார்க்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டேட் சொல்கிறாங்க. பாரு உனக்கு மேரேஜ் 20 days ஆகுது ஓகேவா, ஆனால் இவங்களுக்கு மேரேஜ் 2 years ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊருக்கு தெரியும் இவதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு ஃப்ரெண்ட் எப்படி போதுமா, ஒரு ரிலேஷன் ட்ரூவாக இருக்க வேணவா ஜிம் கேட்குறாங்க. ஒரு பர்சன் கூட மேட்ச் பண்ணி இன்னொரு பர்சன் கூட ரிலேஷன் ஏதாவது அஃபார் ஓகேவா, நானும் ஜெக்கி அஃபார் இல்லை, இவங்களும் இவங்க எக்ஸ்பைர் வந்து அஃபார் இருக்காங்க ஜிம் சொல்கிறாங்க. இன்னும் பார்த்து ஜெக்கி சார் காய் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறான் அப்படி ஜெக்கி சார் காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்க என்ன சார் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க உங்கள் தம்பி பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கல, என் ஜெக்கி என்ன அழகுக்கு பயங்கரம் நான் கேட்குறாங்க. ஜிம்மில் விடவும் 1000 பேர் அழகானவங்களாம் நம்ம ஜெக்கி பார்த்து கம்ப்யூஸ் சொல்லிட்டு எவ்வளோ பேர் கம்ப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இவன் மேரேஜ் ஆகிடுது ஆனால் தெரிஞ்சு கம்ப்யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய மேரேஜ் ஆகாமல் தெரியாமல் நிறைய பேர் கம்ப்யூஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு ஜெக்கி அது மாதிரி பேசுனது சரியா, அவன் வந்து கேரக்டர் கிடையாது, என் ஃப்ரெண்டு தப்பானவங்க இல்லை சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்மு கிட்ட வாழ்க்கை பயங்கல ஜிம்மு கேரக்டர் அவங்க பிடிச்சா வந்து இம்ப்ரெஸ் ஆனால் ஓகேவா, இம்ப்ரெஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் லவ் பண்ண ட்ரூவாக லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டான். நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பான அஃபாரோ அழகோ இல்லை அவன் எதுவும் சர்டியூஸ் பண்ணி ஃப்ளோர் பண்ணி எதுவும் பண்ணல ஓகேவா சொல்லி காய் சொல்கிறாங்க. காய்க்கு ரொம்ப வருஷம் இருக்குது யாரும் ஜெக்கி புரிஞ்சுக்கிற சொல்லிட்டு இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. காய் சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னை ட்ரூவாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட எல்லா சுச்சுவேஷன் இருக்கிற நீயும் அப்புறம் என்னோட ட்ரூவாக லவ் கேர் கொடுத்து என்னை அக்செப்ட் பண்ணிட்டு என் ஜிம்மில் போது ஓகே எனக்கு வேறு யாரும் வேணாம் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ரம்மி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க நான் என் ஜிம்மை சூஸ் பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. என்ன நான் என் ஜிம்மை சூஸ் பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரம்மி பார்க்குறாங்க. பாரு நீ ஒரு இந்த ஃபேமிலி அவனை சூஸ் பண்ணிச்சுக்காது ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி எனக்கு தேவையில்லை, அது ஃபேமிலி ரிலேஷன் எனக்கு தேவையில்லை ஓகேவா, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு புரிஞ்சுக்காது யாரும் எனக்கு தேவையில்லை ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ரம்மி பார்க்குறேன். ஜெக்கி சொல்கிறாங்க எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் எனக்கு அவ்வளோ சைன் மட்டும் வேணும் ஓகேவா சொல்கிறாங்க. உங்களுக்கு பெக் பண்ணி கேட்குறேன், என்னோட ஒய்ஃப் கூட நான் லீகலாக லைஃப் வாழ நினைக்கிறேன் ஓகேவா, அவன் பார்த்து அந்த தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இவனோட ஒய்ஃபா ஜெக் ரம்ஜி கேட்குறாங்க. எஸ் ஹீஸ் மை ஒய்ஃப் ஜெக்கி சொல்கிறாங்க. ஹீஸ் மை ஒன்லி ஒய்ஃப் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரம்ஜிக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ ஜெக்கி ரம்மி பார்க்குறாங்க. ஜெக்கி ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. நான் ரெக்ரெட் பண்ண மாட்டேன், நீங்கள் ஓகேவா, நீங்கள் பிளேண்டடாக இருக்கீங்க, நீங்கள் தான் கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ரம்மி பார்க்குறாங்க. பாரு ஜெக்கி சொல்கிறாங்க. அங்கே பாருங்க டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணாலும் பண்ணாட்டி என்னோட ஒய்ஃப் ஓகேவா, இதுக்கப்புறம் அப்படி காரணம் பண்ணுங்க ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ண மாட்டீங்க, ஏதாவது வேறு எதாவது போஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. செக்கை நம்ம பார்க்குறாங்க. அது என்ன வீடு நமக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு தப்பாக அவங்க ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இப்போ செக்கை நம்ம பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க நீ தான் வீட்டு டாடன் இல்லை சரியா சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க நீ தான் வீட்டு டாடன் இல்லை ஓகேவா, உனக்கு பிறக்க குழந்தை வீட்டோட வாரி ஓகேவா, நீ சைன் பண்ணி கூட சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க அவங்க எல்லாம் பரவாயில்ல ஓகேவா, நாங்கள் உன்னை பார்த்து கொஞ்சம் சைன் பண்ணி கூட சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கை பார்க்குறாங்க. ஜெக்கை நம்ம ஒரு மாதிரி ஜெக்கி பார்க்குறாங்க. அவங்க ஒரு நாள் பெயின்ஃபுல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஆண்டி ஏன் ஆண்டி பயமா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டாக்கா சொல்கிறாங்க. அங்கே பாரு இந்த ஃபேமிலி ஆப்ரேஷன் போதே எடுக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி சொல்கிறாங்க. அங்கே பாரு எல்லாம் பேருக்கு முடியாது சரியா சொல்லிட்டு ஜெயக்கட அம்மா சைன் பண்ணி தர சொல்கிறாங்க. இப்போ இன்னும் வேறு வழியே இல்லாமல் சைன் பண்ணி கொடுத்துட்றா. இப்போ ஜெயக்க பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் ஃபேமிலிக்கும் எனக்கு ரிலேஷன் போல சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. நீ ரெக்ரெட் பண்ணுவோம் கண்டிப்பாக சரி உடனே அடுத்து வந்து நிற்கிறா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. நான் பட் அப்படி செக்கி தான் ஜிம்மி ஹண்ட்ரட் பிடிச்சி அப்படி விட்டு வந்திருப்பாங்க. ஜிம்மி போயிட்டு அப்புறம் டக்குனு ஜிம்மி ஜெயக்கட ஹண்ட்ரட் உதறி விட்டுறாங்க. ஜெயக்க பார்க்க ஜிம்மி சொல்கிறாங்க. ஏன் ஜங்கு ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு மேட்ச் எனக்கு பர்சன்ட்டு ஏன் ஜங்கு சொல்ல ஜிம்மி அடிக்கிறாங்க. ஜெயக்க ரொம்ப அழகாங்க. என்ன சீட் பண்ணிட்டீங்களா, ஒரு ஆர்ட் ஃப்ரெண்ட் கேட்க யாருன்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்களா ஜிம்மி கேட்குறாங்க. ஜெயக்க ஜிம்மி பாரு ஜிம்மி நம்ம ஏமாத்தடா சொல்கிறாங்க. ஏமாத்துறீங்க ஜங்குக்கு ரொம்ப நம்ம தெரியுமா, நீங்கள் சீட் பண்ணிட்டீங்கல்ல, ஒரு காலேஜ் மேரேஜ் இறக்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறது ப்ளீஸ்மா நம்ம மாசிட்டாங்க நம்ம மாட்டேச்சு அவங்க ஜிம் விளாடுறாங்க. காய் பார்க்க ஜிம்மிங்க பாரு கோவத்தில் இருக்க புரியுது ரொம்ப கோவத்தில் இருக்க உடஞ்சி போயிருக்க ஓகே வீட்டு போய் பேசுகிறாங்க. மாசிட்டு காய் தான் ஜிம்மில் உட்கார வைக்கிறாங்க. ஜெக்கி ஃப்ரெண்டில் உட்காந்துறாங்க. நம்ம காய் ஜெக்கி உட்கார நினைக்கிறாங்க ஜிம் பக்கத்தில் காய் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஃப்ரெண்டில் உட்காராங்க. ஜிம் காய் ஃப்ரெண்ட் உட்காந்துருக்காங்க. ஃபைனல் அவங்க சேல் வராங்க. ஜிம் வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ அழகாங்க. அந்த ரூம் லாக் பண்ணிட்டு ரொம்ப அழகாங்க. ஜெக்கி பார்க்குறது ஜிம் சரி நல்லா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுமா நான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கேன் நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேவா எனக்கு சொல்கிறதுக்கு ஜிம் சொல்கிறாங்க.
பண்ணுறாங்க. ஜெகே சொல்கிறாங்க ஜிம் ரொம்ப அழகாங்க இப்போதைக்கு விட்டுருக்கு ஜெகே ஜிம் தான் சொல்லிட்டு அப்படி பெற்று பார்த்து பயங்கரமானதாங்க. நம்பவும் இல்லை அவங்க பேசினதுன்னு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னை பற்றி எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா ஃப்ளட் பண்ணியிருக்காரு சஜஸ்ட் பண்ணிருக்கேன் ஹஸ்பண்ட் நடந்துக்கிட்டு நான் அஜிம் நம்பாங்க. அப்போ ஜெகே எனக்கு சொன்னா இல்லையா அஜிம் அவ்வளோ அழுதுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. காய் பார்த்தா ஜெகே ரொம்ப அழகாங்க. காய் தான் ஜெகே அழகாக சொல்லலடா அவன் சார் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பான் ஓகேவா, கண்டிப்பாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கொடுப்பான் ஓகே வெயிட் பண்ணேன். அவன் இப்போதைக்கு ரொம்ப ஹார்ட் ப்ரோக் ஆகிருக்கு ஓகேவா. எனக்கு அவன் அவனுக்கு மட்டும் சொன்னா நினச்சிக்கிறேன் நான் சடனாக வந்துட்டு இப்படி வேதுங்களா ஓகேவா. அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கும் சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜெக்கும் சொல்கிறேன் சரின்னு சொல்கிறாங்க. 2 days ஜிம் ரிமோட் வெளியே வரல சாப்பிடல அப்படியே இருக்க ரூம்லேயே. ஜெக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெக்கே வந்து பொறுத்துக்கு மேலே சட்டை ஸ்பேர்க்கி போட்டு ஜெக்கே ஒரு மட்டும் உள்ள போயிடுறாங்க. பார்த்தா ஜிம்மோட போயிட்டு அழுதுட்டு நீங்கள் டேஸ் அப்படி நியூஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு. ஜிம் அவ்வளோ அழுது அப்படியே படுத்துட்டு பயங்கரே அழுது அப்படி தூங்கிட்டு இருக்காரு. ஒரு வாய்ஸ் அப் பண்ணுறது அழுதும் அப்படியே இருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கே தான் கிட்ட போயிட்டு ஜிம் அவர் எடுத்து அப்படியே அப்படியே குறைச்சிக்கிறாங்க. ஜிம் அப்படியே ரொம்ப வீக்காக இருக்காரு. ஜெக்கே அப்படி ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் சொல்லிட்டு கேள்வி ஜெக்கே சொல்கிறாங்க ஜிம் அப்படி இருக்காங்க ஜம்முக்கு நீங்கள் எனக்கு தான் சொல்கிறாங்க உங்களுக்கு வசதியாக சொல்கிறீங்க அப்போ சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில் நினச்சி ஜிம் கேட்குறாங்க. அப்போ தான் ஜெக்கே சார் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜெக்கேக்கு மேட்ச் ஒருக்குமே இருக்காது. அவங்க அப்பா என்னப்போ ஜெக்கோட ஃபேமிலி ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது. இருந்தாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ தான் அந்த அங்கிள் வந்து எப்படின்னா சில ஷேர் அவங்க ஜெக்கோட ஷேர்லாம் போக போகிற டைமில் அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு அவங்க அதாவது நம்ம ஜெக்கோட அப்பாவோட ஷேரில் வெளில போகுது 2 ஷேர் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க ஷேரில் ஹோல்ட் பண்ணுறாங்க. அவங்க பிகஸ்ட் ஷேர் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஜெக்கோட அம்மா கிட்ட ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க என் பொண்ணுக்கு உங்கள் பையனுக்கு மேட்ச் வைக்கிறதா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜெக்கோட அம்மா மேட்ச் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜெக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அம்மா அப்பா இப்போ தான் அறிஞ்சிருக்காரு ப்ளீஸ் மேட்ச் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. இல்லை அப்பாவோட விஷயம் லாஸ்ட் விஷயம் சொல்லிட்டு அவங்க அப்பா ஜெக்கோட அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எனக்கு அவளுக்கு பிடிக்காதுமா அவள் வந்து வேறு மாதிரி போகணும்னு சொல்கிறாங்க. இல்லை ஆஃப்டர் மேட்ச் சரி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஜெக்கோட அம்மா அவங்க ஃபேமிலி மொத்தத்தை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜேகே மேட்ச் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் மேட்ச்சுக்கு வந்து ஒன்றும் சரியாயிடும் சொல்லிட்டு ஜேகே ஸ்டார்டிங் டைம் தராங்க பாரு எனக்கு போய் எமர்ஜென்சி இல்லை மறுபடியும் நடிப்பேன் எமர்ஜென்சி இல்லை சொல்கிறாங்க. ஜேகே அந்த பொண்ணு பார்க்குறான் ஆமா சொல்கிறாங்க. ஸோ வந்து டைம் படுத்துக்கோ சொல்லி ஜேகே தனியாக போய் படுத்துறாங்க. அந்த பொண்ணு பெட்டில் படுத்துருக்கா. ஜேகேக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஸ்னஸாக பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி ஜேகேட ஃபேமிலி பிஸ்னஸ் எனக்கு ஜஸ்ட் வந்து ஷேர் தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க தவிர மற்றபடி நெட் ஆகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜேக்கோட அப்பாவோட மேனேஜர் சொல்கிறாங்க பார்ப்பா எப்போ நெட் ஆகலாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே ஹேங்ஸ்லாம் கேட்குறாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா ஹேங்ஸும் என்ன மூவ் பண்ணிக்கிறாங்க. இல்லை பிஸ்னஸ் பார்க்க முடியாது மூவ் ப்ரொஃபஷனல் தான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு ஜேகே டான்ஸர் ஓகேவா அவர் டான்ஸர் அவர் பக்கம் பிஸியாக இருக்காரு. நம்ம சுகா வந்து ப்ரொடியூசர் மியூசிக் ப்ரொடியூசர் அவருக்கும் பிஸியாக இருக்காரு. நம்ம நன்றி வந்து வேற ஒரு ஃபோர்ஸ் ஒன்று வச்சுக்காரு அப்படின்னாக்கா செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஒன்று வச்சுக்காரு ஓகேவா. அவர் வந்து ஒரு பெரிய டீம் வச்சு ஒரு ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு. எல்லாமே அவங்க ப்ரொஃபஷனல் தான் பார்க்குறாங்க தவிர யாருமே இந்த ஃபேமிலி யோசிக்கவே இல்லை. இவருக்கும் அவங்க அந்த மாதிரி தனி ஃபீல்டு இருக்கிற ரீசனே அவங்க ஜெக்கோட அப்பா தான் அவர் ஓன் மணி இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பசங்களுக்கு எல்லாமே வச்சு கொடுத்துருப்பாரு. ஆனால் அவங்க யாரும் ஃபேமிலி யோசிக்கிறது இல்லை. இதெல்லாம் மணி வந்தது அந்த கம்பெனியில் இருந்தால் இப்போ கம்பெனி போயிட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஜேகே அந்த மொத்த போட்டு அவர் இடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த மொத்த ஃபேமிலியுமே அவர் ஹோல்டு பண்ண முடிவு பண்ணுறாரு. நைட்டு பகல்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹார்ட் பண்ணுறாரு. அப்போ மேனேஜர் பார்க்க எங்களப்பா இவ்வளோ ஹார்ட் பண்ண சொல்லிட்டு பரவாயில்ல என் அப்பா வந்து வச்சுருப்பாங்க ஒரு கடன் கூட சொல்லிட்டு மொத்த கடன் செட்டில் பண்ணிருக்காங்க. காய் தான் கூடவே இருக்காரு. என்ன கஷ்டப்பட சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நைட்டு ரொம்ப லேட்டாக வருவார் வந்து தூங்கிடுவார் மாறி ஏற்றி போவார். அவர் வீட்டு என்ன நடக்க சொல்லிட்டு பார்க்க போட மாட்டார். அந்த அளவுக்கு பிஸியாக இருப்பார். ஒரு பக்கம் ஜேக்கோட அம்மா வந்துட்டு எப்படின்னாக்கா அவங்க ஃபேமிலி மட்டும் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஜேகே அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்லாம் சொல்லிட்டு யாரும் கஷ்டப்படுறாங்க சொல்லிட்டு எல்லாருமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணவே கூடாது. எனக்கு கம்பெனி அவங்க சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஆனால் ஜேகே வந்து அவங்க யாரும் ஸ்டாப் பண்ண வேணாம் நமக்காக நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவர் ரொம்ப பர்சனலாக அவர் பேரில் நிறைய லோன் எடுத்து அவங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும். அப்பாவில் இந்த கஷ்டமும் தெரியக்கூடாது அந்த குடும்ப கஷ்டமும் தெரியக்கூடாது சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபேமிலி ஹோல்டு பண்ணுறாங்க. அப்போ மேனேஜர் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க கம்ப்யூட்டர் லாஸ்ட்டில் போயிட்டு இப்போ ஜேகே சார் இப்போ தான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் திறமையில் செலவு பண்ணி சொல்கிறாங்க. அப்போ ஜேக்கோட மாதிரி இல்லை எனக்கு சடன் ஆக்சுவலாக வந்து கஷ்டப்படாது எங்கள் ஃபேமிலி கஷ்டம் எங்களோட போகட்டும் அவங்க நாங்கள் சமாளிச்சுப்போம் ஓகே அவங்க கஷ்டப்படாத சொல்லிட்டு ஜேக்கோட நம்ம எல்லா கம்பெனிகளுக்கும் தனியாக கிரெடிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ லின்னே வந்திருக்கு அவளுக்கு ஒரு கோல்டன் கார்டு கொடுக்குறாங்க. அவள் ஏகப்பட்ட பண்ணி செலவு பண்ணுறா ஸ்பெண்ட் பண்ணுறா. சரி ரிட்டர்ன் பொண்ணு அவங்க அப்பா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அவங்க எதுவுமே கேட்கறதே இல்லை. ஆனால் ஜேக்கேக்கு அவங்க மணி ஒவ்வொருத்தவங்களும் டெபிட் ஒவ்வொருத்தவங்களும் செலவு பண்ணுறப்போ அவருக்கு தான் நிறைய இந்த மாதிரி தேவைப்படுது. அவர் நிறைய வந்து லோன் எடுத்துகிட்டு இருக்காரு. நிறைய கஷ்டப்படுற நைட்டு பகல் சொல்லிட்டு மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி ரொம்ப ஹார்ட் பண்ணி அவங்க ஸ்டாஃப்ல கெஞ்சிரா இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க நான் உங்களுக்கு போனஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சார் ஜேக்கோட சுச்சுவேஷனாக புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே ஜோன் சார் வந்து நிறைய பண்ணியிருக்காரு அவர் வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு இல்லையா அதனால நம்ம திரும்ப பண்ணணும். அவங்களுக்கு இப்போக்கு ஒரு 6 மந்த்துக்கு சேலரி தரலாம் ஜேக்கே சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ஜேக்கோட ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 6 மந்த்து கிரெடிட் கார்டு எல்லாமே அவங்க ஃபேமிலியோட எடுத்துக்கிறாங்க.
ஜேகே சரி ஓகே நம்ம கேங்ஸ் நம்ம அப்படின்றதுனா யார் அவங்க நம்ம ஃபேமிலி அவங்க வந்து தப்பில் சொல்லிட்டு யாருமே கேட்க முடியாது. அவ்வளோ ஹார்ட் பண்ணுற ஃபைனில் அவர் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 1 இயர் பக்கம் ஆகிருக்கணும். ஓகேவா 6 மந்த் ஆஃப்டர் எல்லாருக்கும் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஆனால் அவருக்குன்னு சொல்ல பர்சனாக ஒரு மணி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுல அவ்வளோ ஹார்ட் பண்ணுறாரு, அவ்வளோ அச்சீவ் பண்ணுறாரு, அவ்வளோ ஏன் பண்ணுறாரு. இப்போ தான் அவங்க ஃபேமிலி பேக் டு ரெக்கவர் ஆகுது. இப்போ தான் அவங்க பேக் டு எல்லாமே இப்போ நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து ஆக்டிவ் ஆகுது. எனக்கு அவங்க கடன் கொஞ்சம் குறையும் போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகுது. ஜேகேவோட நைட்டு ஃபுல்லாக ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அவர் தூக்கத்தை இழக்கிறாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு அந்த 1 இயரில். ரொம்ப சஃபர் ஆகிட்டு இவ்வளோ ஏன் பண்ணியிருப்பாரு. ஆனால் யாருமே ஜேக்கோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கல. ஜேக்கே என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க யாரும் பார்த்ததே இல்லை. ஜேக்கோட அம்மா எப்போ ஜேக்கேக்கு ஒரு 1 டே ரெஸ்ட் எடுக்கணும் வெயிட் பண்ணால் கூட என்ன வெளில கூட்டிகிட்டு போ அது பண்ண இதை பண்ணி சொல்லுவாங்க. அவங்களோட பாயிண்ட் போயிருக்க அவள் ஹாப்பியாக இருக்கணும். அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து நடந்தாலியா அவர் ஹாப்பியாக இருக்கணும். மற்றவங்களாம் மேபெலாம் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க தானே அவங்க செட்டில் ஆகாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெளில போக சொல்லுவாங்க. ஜேகே மண்டே பண்ண வெளில கூட்டி ட்ரை பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் வெளியே போயிருப்பாங்க. அப்படி போயிருக்கும்போது அங்கே ஜேக்குடைய அந்த பொண்ணு எக்ஸ்பைர் வந்துட்டு ஜேக்கே பயங்கர ஃபேக்டரி இருப்பான். ஜேக்கு ஒரு மாதிரி எதுக்கு என்று வெயிட் பண்ணி கேட்குறப்போ நீ எப்படி டிவோர்ஸ் கொடுப்பேன் என் ஒய்ஃபை கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுருப்பான். அப்போ ஜேக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஜேக்கே இதை பொண்ணு பார்க்குறாங்க. சிக்கன் இல்லை ஜேக்கே அப்படியே எதுவும் இல்லை சொல்லிட்டு அவன் வந்து எவ்வளோ பைத்தியமாக இருக்கான். அதை அப்படி எனக்கு அவங்க சம்மந்தம் சொல்லிட்டு போயிடுறா. போகும்போது அவன் ஜேக்கே திரும்பி பார்க்குறாங்க. அப்போ வந்து மிரட்டுறா. டக்குன்னு ஒரு செயினை கழட்டி அந்த பையன் மேலே தூக்கி போடுறா. இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜேக்கே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் நைட்டு ஃபுல்லாக அந்த பையன் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. பாரு நம்பி வர சொல்கிறேன் 2 என்ன போய் பார்த்துக்கிறதுக்கு. அதே நான் என் அப்பாவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஓகேவா ஒரு வேளை ஜேக்கே ஃபேமிலி விட்டு போயிட்டேனாக்க ₹1 கூட தர முடியாது சொல்லிட்டு கிரெடிட் கார்டு எல்லாமே ஆல்ரெடி இது பண்ணாங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா இப்போ நியூஸ் போட்டு எல்லாமே ஜேக்கே ஃபேமிலி பண்ணி தான். இப்போ நம்பி வந்து என்ன பண்ணுவா கொண்டு ஜாப் இல்லை உன் அப்பாவே உன் வீட்டை துரத்திட்டாங்க. உனக்கு எந்த கேம்பிங் ப்ளே பண்ணுறது சொல்லிட்டு உனக்கு துரத்திட்டாங்க. மட்டும் மணி கிடையாது அதனால ஜாப் கிடையாது ஸ்டேபிளாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு வீடு கிடையாது எதுவுமே இல்லாத போகிற அவங்க எப்படி வந்துட்டு உங்க கூட வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கேட்குறா. அதில் ஜேக்கே ரிசைன் பண்ணுறாங்க. அது அவங்கவே இல்லை அவர் மூச்சு தான் இருக்கா. அப்போ பேசாவுக்கு ரிசைன் பண்ணுறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க பாரு ஜேக்கே ஒரு ஜென்டில்மேன். ஓகேவா அவர் தான் வந்துட்டு அழகாக பார்த்துக்கிறாரு. இது வரைக்கும் அவரை டச் கூட பண்ணதில்லை. உனக்கு தெரியல சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்ன பண்ணுறது எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். சரியா நீ வந்துட்டு எதுக்கும் யூஸ்லாக ஒரு பாசம் எனக்கு இருந்தாலும் ஒன்று தான் பிடிக்கும். செகண்ட் எனக்கு மணி வேணும். ஓகேவா நான் வந்து ஒரு ஹாப்பி லைஃபும் வாழணும். அவர் அதுக்கு நான் ஜேக்கோட இருந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க எனக்கு ஒரு அந்த ஜேக்கோட ஃபேமிலி ஷேர் கிடைக்க வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு வந்து ஷேரும் கொடுக்கல. ஓகேவா நான் ஆல்ரெடி அங்கே இருக்கும் நிறைய தப்பு எடுக்கணும் அப்பா தெரியும். ஏன்னா அப்புறம் என்ன வந்துட்டு எனக்கு எதுவும் கொடுக்கல சொல்லியிருக்காங்க. அதனால என் அப்பா வந்து ஜஸ்ட் மேட்ச் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு என் அப்பா எதுவும் கொடுக்கல ஆஃப்டர் மேட்சுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணி ஜேக்கோட தான். இப்போ அவங்கள்ட்ட வந்து எனக்கு எதுவுமே கிடைக்காது. செகண்ட் அவங்க ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சாங்க. இந்த கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்துருக்கு ஜேக்கோட அம்மா கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன வீட்டோட அனுப்பிடுவாங்க. அந்த ரீசன் வந்துட்டு ஓகே ஒன்று அவங்க ப்ராமிஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பிஃபோர் மேட்ச் பண்ணி கேட்டாங்க. ஓகேவாங்க பாருமா நீ லவ் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் மேட்சுக்கு அப்புறம் நீ ஜேகே ட்ரூவாக பண்ணிட்டு கேட்டாங்க. நானும் ட்ரூவாக கூட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ தான் தெரிஞ்சிருக்கேன் கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. எனக்கு எதுவுமே நம்ம உங்க கூட நட்டு ரோட்டில் நிற்கணும். ஸோ நீ கொஞ்சம் சமையல் இருக்கும் எனக்கு ஷேர்லாம் கிடைக்கும். நான் அந்த வீட்டு டாட்டர் இல்லாமல் பர்மனெண்ட்டாக டாட்டர் இல்லாமல் ஃபிக்ஸ் ஆகும். அப்போ எனக்கு வந்துட்டு நான் ஒரு நல்ல டாட்டர் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் எனக்கு அவங்க ஷேர் கொடுப்பாங்க. அந்த ஷேர் எப்போ என் நேமுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அப்புறம் கூட வந்துட்டு சரி அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு சீக்கிரம் மட்டுமே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. அப்பவும் சரிப்பா எனக்கு எப்போ உங்க கூட இருக்கணும்னு சொல்லுவோமா சொல்லியிருப்போம். அப்பாவும் சரி ஓகே பா சரி கூப்பிட்டுருப்பா. இவங்க விட்டுட்டு ஸ்டோர் ரூமில் வந்துட்டு கொண்டாந்துருப்பாங்க. ஜேக்கே கண்ணாலே பார்த்துருப்பாரு. அவருக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கும். அதை யார்ட்டும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருப்பாரு. அப்புறம் நம்ம ஜேக்கே அடுத்த நாள் இன்டெரக்டாக சொல்லிப்பாரு. இங்கே பாரு உனக்கே கூட வாழ பிடிச்சாச்சு வந்துட்டு நம்மளை சொல்லிட்டு விட்டுவான் வீட்டை சொல்லிட்டு ஃபோன் பண்ணி போயிடு அப்படி சொல்லிட்டு ஜேக்கே சொல்லியிருப்பாங்க. அப்படியே வந்து போட்டு சொல்லிட்டு ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கிட்ட போவேன் நாங்கள் இது போனால் ஒரு நான் வந்து கஷ்டம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டாக்கா அவ்வளோ சந்தோஷத்துக்காக அவங்க பையனை அவள் யூஸ் பண்ணிக்கிறா அவங்க கூட இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் மணிக்காக ஜேக்கே யூஸ் பண்ணுறா. ஜேக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜேக்கோட போய் சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட அம்மா அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு அவ கூட வாழ வந்துட்டு இஷ்டம் இல்லை. அப்போ மேரேஜ் 6 வந்து 1 இயர் பக்கம் தாண்டி இருக்கும். அது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாரு ஒரு டைமாக. அப்போ ஜேக்கா சொல்லுவாங்க இல்லைப்பா அப்படிதான் இருக்கும் எனக்கு நீ வந்துட்டு நீ பார்த்த லினியா வேறு இப்போ இருக்க லினியா வேறு ஓகேவா மாறிடுவா கொஞ்சம் சான்ஸ் கூட சொல்லிட்டு ஜேக்கா நம்ம ஒவ்வொரு டைமாக போய் சொல்கிறப்பெல்லாம் கொஞ்சம் சான்ஸ் கூட சொல்லிட்டு அங்கே கன்ஃபியூஸ் பண்ணி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அப்போ லாஸ்ட்டாக கூட ஃபர்ஸ்ட் எனக்கு சரிப்போ கூட ஜேக்கே வந்து போன வெளியே கூட்டு போயிருப்பாங்க. அப்புறம் ஜேக்கே வந்து போன ஒரு ஹோட்டல் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஜேக்கே பிடிச்சிருக்காது. அவர் லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அவங்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருப்பா. ஜேக்கே இந்த ஜூஸ் குடிங்க சொல்கிறாங்க. ஜேக்கே சரி சொல்லி மில்க் எடுத்து கூட மில்க் அது மில்க் குடிச்சிருப்பாங்க. குடிச்சு ஜேக்கே நல்லா பயங்கர தூக்கம் வருது. அப்போ ஜேக்கே வந்து பார்க்குறாங்க அவர் என்னதான் மில்க் ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்து தூக்க மாதிரியே வந்து ஜேக்கே வந்து பெட்டில் படுக்கிறாங்க. அப்போ வந்து டக்குனு ரோட்டில் கொண்டு போயிருப்பா. அப்போ ஜேக்கே தெரிஞ்சிருக்கும் ஏர்லி மார்னிங் நெக்ஸ்ட் டே வந்து வந்திருப்பா. ஜேக்கே டக்குனு எனக்கா அந்த குடிச்ச மில்க் ஏதாவது வாமிட் பண்ணியிருப்பார். போயிட்டு அவரே வந்துட்டு செல்ஃப் ஏதாவது வாமிட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க எனக்கும் அவர் வாமிட் வர வச்சிருப்பாரு. வாமிட் வந்துருக்கும் அவருக்கு ஒரு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். டாக்டர் ஒரு செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த ஸ்லீப்பிங் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து தெரிஞ்சிருக்கும். ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து சரி பண்ணியிருப்பாங்க. ஜேக்கே 5 hours தூங்கி எழுந்திரிப்பாரு. பார்த்தாக்கா வேலி மாதிரி வந்துருப்பா. ஃபேஸ் நெக் ஃபுல்லாக அவ்வளோ இன்க்ரீஸ் இருக்கும். ஜேக்கே பார்க்க ரொம்ப ஒரு பார்த்து பார்க்கறதுக்கு அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்போ அவங்க மட்டும் சொல்கிறாரு எனக்கு வந்துட்டு அவர் 1 year வாழ்ந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல இன்னொரு யூஸ் அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு ஜேக்கே சொல்லியிருப்பாங்க. ஜேக்கோட அம்மா ஜேக்கே ரொம்ப திட்டிருப்பாங்க. இந்த ஃபேமிலி ஹாப்பி பிடிக்கல ஜேக்கே ஏன் ஜேக்கே இப்படி பண்ணுற சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ ஜேக்கே அவர்கிட்ட இந்த இடத்துல போய் சொல்கிறாங்க அவங்க பிடிக்கல கூட எனக்கு போயிட்டு சொல்கிறாங்க எனக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இல்லை நான் வந்து நீங்கள் டைம் எடுத்துக்கணும் சொல்லிட்டு அவர் சொல்கிறா. ஜேக்கே நேரில் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு பொண்ணாச்சு எப்படி போய் கேட்க முடியும் சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது.
அவங்க நினச்சி நான் எப்போ அதை கூட அசிங்கப்பட்டு விட்டு அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஜெயிக்க விட்டு அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா கூட பேரக்டேஷன் வந்துருக்கும். டக்குனு என்ன சொன்னாக்கா அம்மாவுக்கு நான் ஆர்டர் சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா இருந்தப்போ ஜெயிக்க அம்மா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கும். அதே நான் ஜெயிக்க நினச்சி பார்த்தேன். சரி ஓகே அம்மாக்கா கொஞ்சம் பொறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து பரவாயில்ல. சரி அப்போ லவ் மூமெண்ட் யாருமே பார்த்துக்க முடியாது, யாருமே ஃபீலிங்ஸ் வந்துருக்காது. அதில் நினச்சி அவ்வளோ பெயின்ஃபுல்லான அவளை பண்ணுற எதையும் அவ்வளோ பொறுத்த முடியாமல் ட்ரீம் அதே பண்ணியிருப்பாரு. அப்படி கொஞ்சமாக அவரே ஒரு ஆட்சி கிடைக்கினாக்கா ஒரு அப்படியே இன்சைட் ஒர்க் மட்டும் பண்ண ஒரு ஒர்க்கை தாண்டி அவருக்கு வந்து அவரே ட்ரிப் பண்ணுற அளவுக்கு நிறைய ட்ரிங்க் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனால் யாருமே ஜெயிக்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒன் டே ஜெயிக்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸே இருக்காரு இல்லையா, அவங்க சொல்லியிருப்பாரு. அவங்க வந்து எனக்கு கேரக்டர் பிடிக்க சொல்லும்போது அப்படி சொல்லாது ஜெயிக்கே அவங்க நல்ல பொண்ணு தான் சொல்லுவாங்க. இல்லை நான் சொல்கிறாங்க இல்லை எனக்கு தெரியும் பிஃபோர் மேரேஜ் அப்படி சொல்லி இப்போ அப்படி இருக்க மாட்டாங்க ஓகேவா சொல்லிட்டு அவங்க யாரும் காது கொடுத்து கேட்க ரெடியாக இல்லை. எல்லாருமே அவங்க பிஸியாகவே இருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் கூட அவங்களோட பார்ட்னர்ஸ் கூட ஹாப்பியாக ட்ரை பண்ண முடியாது. ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஜேகே அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஜேகே நல்லா என் பண்ணுவார் அவ்வளோதான். என் பண்ணுற மாதிரி எல்லாரும் ஜாலியாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஜேகே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யாரையும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவருக்கு ஒரே ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் நம்ம காய் மட்டும்தான். ஜேகே அவர் லைஃப்பில் எப்படினாக்கா தனக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் சொல்லிக்க மாட்டாங்களா, ஒரு கம்ஃபர்ட்டாக நம்ம மற்றவங்க ஹேங்ஸாக பார்ப்பாங்க. அவங்களாம் ஒய்ஃப் கூட எப்படி ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ட்ரூவாக லவ் பண்ண ஒரு பர்சன் தனியான ட்ரூவாக லவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பர்சன் கிடச்சிக்க மாட்டாங்க லைஃப்பில். அப்படி சொல்லி அப்படியே எங்கே இருப்பார். அப்படி இருக்கும்போது அவர் ஜிம்மில் பார்த்துருப்பாரு. ஜிம்மில் லைஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜிம் ரொம்ப ஒரு செக்யூரிட்டி கேர் பண்ணியிருப்பாரு. அந்த கேரிங் வந்துட்டு ஒரு ஒய்ஃப் அது அப்படி இருக்கும் சொல்லி விவாஜன் பண்ணி பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஆசையாக இருந்து கொஞ்சம் ஒவ்வொரு டைம் பார்க்குறப்போ அவர் சொல்லுவார் ஒர்க் மட்டும் பாரு எல்லாம் சாப்பிட்ற ஃபுட்டு ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபுட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா. அப்போ அவருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த கேரிங் இந்த லைஃப் லாங் எனக்கு இந்த லவ் கிடைக்குமா, அந்த கேர் கிடைக்குமா, அது ஒரு ஒய்ஃபாக கிடைக்குமா, செக்யூரிட்டி எனக்கு வேறு ஒரு ஒய்ஃபாக கிடைக்குமா, ஜேகே எங்கே இருப்பார். அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் அவர் எதுக்கும் செல்ஃபிஷாக யோசிச்சதே இல்லை, யாரும் போய் கூட இல்லை. முதல் தடவையா அவரும் ஜேகே ஜிம்கிட்ட தனக்கு மேரேஜ் இருக்குன்னு மறைச்சிட்டு அவருக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும்னு தான். ஆனால் அப்புறம் முடிவு பண்ணிப்பாரு டிவோர்ஸ் பண்ணுற முடிவு எடுத்திருப்பாரு. அவருக்கு தெரியாமல் சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாரு. சரி ஓகே நம்மளுக்கு தெரியாமல் சைன் வாங்கணும், நம்ம வந்துட்டு எந்த தப்பு பண்ணலையே அப்படி நீங்களும் டிவோர்ஸ் கேட்கலாம் சொல்லிட்டு அவர் டிவோர்ஸ் பார்க்க அரேஞ்ச் பண்ணிப்பாரு, மியூச்சுவல் டிவோர்ஸ். அப்போ தான் நம்ம கார் வந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு பசங்க காமிச்சிருப்பாங்க. அவர் லாயர் அந்த லாயர்கிட்ட அதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ லாயர் இந்த பொண்ணு படி போயிருப்பாங்க, ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு கேரக்டர் தெரிஞ்சிருக்கும். அவர் பர்சனல் ஜட்ஜ்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இந்த சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்களும் சரி ஓகே ஒரு பொண்ணோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகும்னு நினைக்கிறீங்களா கேட்குறாங்க. ஜேகேவும் ஆமாம் அவள் வந்து அஃபரில் இருக்கா சொல்லிட்டு தெரிஞ்சாக்க ஃபேமிலி ரிலேஷன் போயிடும். செகண்ட் அவள் லைஃப் ஸ்பாயில் ஆகும். சரி டைம் சேர்ந்து வாழ முடியல சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரி ஓகே சொல்லிட்டு மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜேகே சைன் பண்ணியிருப்பாங்க. அது பண்ணிட்டு ஒரு சைன் வாங்கிக்கோங்க ஓகேவா சொல்லிட்டு ஜேகே அதாவது ஜட்ஜ் சொல்லியிருப்பாங்க. மேபி அவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டாக வேறு எதுவும் கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்கனாக்க அப்போ நம்ம வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணிடலாம் சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஜேகேவும் ஓகே அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஜேகே வந்து வீடியோலாம் கையில் வச்சுருப்பாரு. இப்போ நம்ம ஜேகே தான் சொல்லுவோம் நம்ம அக்கா ஜிம்முக்கு ரொம்ப அழகு ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் எப்போ வீட்டுக்கு போகணும் தெரியுமா, அப்போ எல்லாரும் யார் கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவன் மட்டும் யார் கூட ஷேர் பண்ணிட்டு இருப்பான். அவன் என் பக்கத்தில் வரும்போது அவள் அந்த பாசம் கூட ஞாபகம் வரும்போது அறுவருப்பாக இருக்கும். யாரும் பக்கத்தில் நிற்க முடியாது. அம்மா தான் ஃபோர்ஸ் நிற்க வைப்பாங்க. நான் வீட்டில் எல்லாருக்கும் பார்த்து கொடுப்பேன் கிஃப்ட் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து வாங்கிட்டு போவேன். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் நான் என்ன பண்ணி யாரும் யோசிக்க மாட்டாங்க. நான் அம்மாட்ட சொல்கிறேன் எனக்கு கூட இருக்க பிடிக்க சொல்கிறேன். அப்படி கூட ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு சான்ஸ் கூட சொல்கிறாங்க தவிர என்ன லைஃப் பற்றி யாரும் யோசிக்க தெரியுமா. ஜேகே ரொம்ப இருந்தாங்க உன்னோட பார்த்ததுக்கு அப்போ நிறைய லைஃப்பில் ஹாப்பினஸ் கிடச்சி தெரியுமா. ஈவன் நான் வந்துட்டு என் அம்மா கிட்ட வந்துட்டு மனசு நிறைய பேசுவேன். பிஃபோர் மேட்ச்க்கு என் அப்பாவுக்கு என் அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். என் அப்பா நிறைய பேசுவேன். ஆஃப்டர் மேட்ச்சுக்கு அப்புறம் அம்மா கிட்ட பேசுவேன். எனக்கு அப்பா இல்லை அம்மா கிட்ட சொல்லிட்டு அம்மா சொல்லுவேன். என் அம்மா கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க தெரியுமா. ஜேகே சொல்கிறாங்க அவகிட்ட பேச அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு அவள் யூஸ் பண்ணி பர்ஃப்யூம் போட்டு பிடிக்காது தெரியுமா. ஒரு மாதிரி வாமிட் வரும் அந்த பர்ஃப்யூம். அது எனக்கு சஜஸ்ட் பண்ண மாதிரி பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணி பர்ஃப்யூம் கொஞ்சத்துக்கு பார்க்க அவ்வளோ இதாக இருக்கும். ஜிம் ரொம்ப ஜேகே ரொம்ப அழகாங்க. அந்த லைஃப் எனக்கு சொல்லிட்டு தான் இங்கேயே இருப்பேன். மேக்ஸிமம் காய் கூட எங்கள் அப்பார்ட்மெண்ட் எடுத்து ஸ்டே பண்ண பேசுனது தான் தெரியுமா. அது ஜேகே ரொம்ப அழகாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சம்பூக் சொல்லுங்க ஆமாம் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜிம் எனக்கு ஒன்றும் பிடிக்கவே தெரியுமா. அவ்வளோ ஜேகே அழகாங்க. இப்போ எனக்கு ஒன்று பார்த்துக்கணும் தான் ஒய்ஃப்லாம் எப்படி இருப்பாங்க, ஒரு லவ் எப்படி இருக்கும், ட்ரூ கேர் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தெரியுமா. ஜேகே சொல்கிறாங்க நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எனக்கு தெரியும். ஆனால் நான் ட்ரூவாக லவ் பண்ண முடியும். நான் ட்ரூவாக லவ் பண்ண மட்டும்தான் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நானே கொண்டு வந்தேன் எனக்கு ஒரு ஒய்ஃப் கேரிங்காக இருக்கணும், லவ்விங்காக இருக்கணும், ஆசையாக இருக்கணும். ஜிம் ஆசைப்பட்டு தப்பா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே கேட்குறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் ஜேகே வித்தியாசம் வெயிட் பண்ணுறாங்க. உங்கள் பாருங்க சொல்கிறாங்க என் மனசு இப்படி இருக்குது தெரியுமா. நான் லவ் பண்ணுறவங்க மட்டும் தான் வேறு யாரும் வேறு சொல்கிறாங்க. அது நம்ம ஃபேமிலியிலேருந்து பிரிச்சுட்டு நான் ஜிம் கேட்குறேன். அப்படி யார் சொன்னாலும் கேட்குறாங்க. இல்லை எனக்கு அப்படி சொல்கிறாங்க. எப்போ யோசிக்காத ஓகேவா என் ஃபேமிலியிலேருந்து பிரிக்க வேலை செய்ய நானாக தான் உனக்காக வந்திருக்கேன். நீங்கள் ஏன் என்ன சூஸ் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு அது ட்ரூ லவ் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ட்ரூ லவ் வேணும், கேர் வேணும், நான் எப்பவும் கூட ஹாப்பியாக இருக்கும். அப்படி ஜேகே சொல்கிறாங்க. நான் லவ்வுக்கு டிசர்வன் ஜிம் ஜேகே கேட்குறாங்க. யார் சொன்னால் நீங்கள் டிசர்வன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ சொல்ல இப்படி ஒரு பர்சனோட வாழ்ந்து ஜேகே கேட்குறாங்க. யார் சொன்னால் அப்படி எனக்கு வாழ் தேவை சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் எனக்கு தெரியும் உனக்கு கோவம் இருக்குல்ல எங்கே சொல்லாமல் சொல்கிறாங்க. தப்பு தான். அது ஏன் சொல்ல எப்படி ஒரு ஏஞ்சல் கிடைக்கிறப்போ நான் எப்படி மிஸ்
பண்ண நினைப்பேன். சரி சொல்கிறாங்க. நான் லைஃப்பில் போய் சொல்லுறது ஒரே டைம் போய் சொன்ன வாங்கிட்டு வந்தாது. எனக்கு பயம் எங்கே வந்து போயிடும் மேட்ச் ஆகிட்டு தெரிஞ்சாக்க ஒரு மேட்ச் எனக்கு பர்சன் லவ் பண்ணுவோம் செகண்ட் மேட்ச் பண்ணிக்கணும் என்ன அப்படி சொல்லிட்டு நினைப்பையோ சொல்லிட்டு எனக்கு பயம். எனக்கு நீ இப்போ ஒரு ஜம்மு எனக்கு என்ன சொல்கிறாங்க நீங்களும் இப்போ ஒரு ஜம் தானே ஜம் சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் மேட்ச் ஆகிற பர்சன் தான் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு நம்ம கேட்க ஒரு மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஆனால் இப்போ நீங்கள் எப்படி சஃபரிங் தெரியும் போது கண்டிப்பாக விட்டு தர முடியாது. ஓகே உங்களை மாதிரி பர்சனை ஒரு ஜம் பர்சன் எப்படி அவ்வளோ இந்த மாதிரி மெசேஜ் பண்ண முடிச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜெயிக்க பார்க்குறேன். நான் நிறைய சான்ஸ் கொடுத்தேன். நான் ஸ்டார்டிங்கில் டேரெக்டாக சொன்னேன் உனக்கு பிடிச்சனாக்கா நீ உங்களுக்கு யாரும் பிடிக்கும் கூட இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் அது வந்து நான் லீகலாக பண்ணு லீகலாக பண்ண சொல்லிட்டு டேரக்டாக கூட சொல்லிடுமா அப்போ கேட்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீ அந்த லைஃபோட கம்ப்ளீட் மூவ் பண்ணு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் எதுக்குமே ரெடியாக திரும்பி என்னையும் செக் பண்ணணும் அவ்வளோ ஹாப்பியாக நினச்சிருக்கா நீ சொல்லலாம் ஜிம் சொல்லிட்டு ஜெயிக்கிறது நான் என்ன தப்பு பண்ணேன் ஜெயிக்க கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக ஜிம் ஜெயிக்கோட ஃபோர்க்கில் ரொம்ப லெவல் கெஸ்ட் பண்ணுறாங்க. அடுப்பில் அது வைக்க நான் இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் ஜெயிக்க பார்க்க ஜிம்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் இதுக்கப்புறம் கால கூட வைக்க நான் இருக்க ஓகே கூட நான் இருப்பேன் ஓகே எல்லா சுச்சுவேஷன் நான் கூட தான் இருப்பேன் நான் பத்திரம் பார்த்து பண்ணி அடுப்பில் சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. ப்ராமிஸ் சொல்கிறாங்க ப்ராமிஸ் நான் இருக்க ஓகே உன்னை ஆசைப்படுறேன் உங்களோட ஹாப்பியாக சொல்லிட்டு ப்ரொப்போஸ் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. எனக்கும் இந்த விஷயம் வேணும் ஆசை இருக்குது. எனக்கு ஒரு அழகான ஃபேமிலி எனக்கும் நிறைய ஆசைலாம் இருக்குது தெரியுமா ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய எப்படி விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவோம் சரியா ஜிம் சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் உங்ககிட்ட சரியா நீ யார் பண்ணுறதோ எனக்கு நீ யோசிச்சா தெரியுமா நீ ஒரு பியோர் தெரியுமா நீ கடைசி லைஃப்பில் ஒரு வாரம் நினைக்கிறது வாரத்தை தொலைச்சிட்டு கூட நினைக்கிறேன் ஓகேவா நீ என்ன சொன்னாலும் பண்ணுவேன் ஜிம் நான் எடுத்து அதான் ஜெயிக்க சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு மேரேஜ் இருக்க சொல்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. உங்களுக்கு வேலை தெரியாதா உங்களோட வேலை தெரியாதவங்க தூக்கி போட்டு போட ஓகேவா. ஆனால் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஓகேவா. நீங்கள் ப்ரீஷியஸுங்களா நீங்கள் ஜம்ப் பர்சன் ஓகே உங்களை அப்படி தர மாட்டேன் ஜிம் ஜெயிக்க ஹாப் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 2 days நீ பேசலாம் 2 days சாப்பிடல ஜெயிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா சடனாக ஒரு ஃபேமிலி போய் வாசனை பிரிச்சு கூட்டிட்டு வந்துடணும். நான் அவங்களாம் சொல்லிட்டு இன்னொரு பர்சனோட லைஃப்க்கு ஆசைப்பட்டிருக்கணும் இன்னொரு பர்சனோட ஹஸ்பண்டுக்கு போய் சொல்லிட்டு எனக்கு என்னையும் நினச்சி சொல்கிறாங்க. ஆக்சுவலி எப்படி சொல்லக்கூடாது ஓகேவா அந்த மாதிரி கிட்டே ஃபீல் பண்ணக்கூடாது ஓகே மாதிரி இந்த தப்புமே இல்லை மாதம் ஜெயிக்கலாம் தெரிஞ்சுறாங்க உனக்கு பனிஷ் பண்ண என்ன பனிஷ் பண்ண ஓகேவா திட்டினா இல்லை திட்டு அடிச்சுனா அடிச்சுக்கோ ஓகேவா. ஆனால் உங்களை காயப்படுத்திக்கா சரியா ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் ஜெயிக்க ஹக் படிக்கிறாங்க. ஜெங்குக்கு எனக்கு மட்டும் தான் ஜெங்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறக்கா சொல்கிறாங்க. நான் இவ்வளோ கேர் அவ்வளோ நானும் பார்த்துட்டு திரும்ப லைஃப்பில் நான் ஆர்ஃபுல் வளர்ந்து ஒரு பையன் தான் எனக்கு லவ் கேரில் எதுவும் தெரியாது தெரியுமா. நான் நானே டைமுக்கு சாப்பிட்டதில்லை. ஆனால் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுவான்னு நினைப்பேன். நான் ஃபுட்டு வேறு நினைக்கிறப்ப எனக்கு ஃபுட்டு கிடச்சதுக்குள்ளே தெரியுமா. ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் லவ் பண்ணதுக்கப்புறம் லவ் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அவ்வளோ அழகாக அப்படி பார்த்துக்கிட்டு தெரியுமா. நான் கூட இந்த லவ்வில் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எனக்கு இந்த லவ் கிடச்சது தெரியுமா. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி டைட்டாக படிக்கிறாங்க. எனக்கு நான் எனக்கு நீ சரியா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஃபேமிலியாக சொல்கிறாங்க. நான் மிஸ் பண்ணல சரியா என்னை புரிஞ்சுக்காதவங்களை பற்றி யோசிக்க மாட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க எனக்கு நான் இருக்க ஓகேவா உனக்கு நான் இருக்க எனக்கு நீ இருக்க ஓகே நம்மளுக்கு காய் இருக்கா இது போதும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம் டைட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் லைஃப் வந்துட்டு அழகாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஜெய்மின் ப்ரெசென்ட்டில் வராங்க. பார்த்தா ஜெய்கே ஜிம்மியோட செஸ்ட்டில் அழகாக அவ்வளோ நிம்மதி தூங்கிட்டு இருக்காங்க. இதான் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஜிம் பார்க்குறாங்க உன போய் ஹாப்பியாக இருக்க மனசு ஒரு மாதம் நீ ஒரு பியூர் ஜெம் ஒரு பேபி மாதிரி இருக்கு எனக்கு ஒரு குழந்தை தான் அந்த ஜிம் தான். ஜெய்கே பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஹேரை பண்ணி விட்டு அழகாக தூங்கிட்டு இருக்காரு ஜெய்கே. அப்போ ஜிம்மு கொஞ்சம் ஒர்க் வர இருக்குது. ஜிம் இப்போ எனக்கு மெதுவாக எழுந்திரிச்சிட்டு அழகாக பிள்ளை வச்சிருங்க ஜெய்கே தூங்க வச்சுட்டு பக்கத்தில் அவங்க அந்த ஒரு வார்ட்ரோப் இருக்க ஓப்பன் பண்ணாக்க ஒரு பிளாங்கெட் இருக்கும் அதை எடுத்து எனக்கு ஆஃபீஸ்க்கு வச்சுருப்பாங்க அவங்க அதை ஜெய்கேக்கு கவர் பண்ணி விட்டுட்டு ஜிம் போட்டு ஜெய்கே ஆசையில் உட்காருங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயிக்க பண்ண வேண்டிய மொத்த வரைக்கும் அவரே பார்த்துட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற ஜிம் பார்ட்டில் எடுத்து வரும் பண்ணி வச்சுட்டு அழகாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ காய் வராங்க. ஜிம்னு சொல்கிறாங்க காய் விழவா சொல்கிறாங்க என்ன பண்ணலாமா சொல்கிறாங்க தூங்கலாம் சொல்கிறாங்க. ஜெக்கி இப்போ காய் பார்க்குறீங்க என்னாச்சு கேட்குறாங்க. தெரியல சடனாக ட்ரிங்க் பண்ணாலும் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன் என்னாச்சு உனக்கு ஏன் அந்த ஃபேமிலி சார் அந்த ஹாஃபீஸ் ஃபேமிலி ஞாபகம் வச்சு அவனுக்கு ஏதோ சொல்லி கேட்குறாங்க. இருக்கட்டும் காய் விட ஜிம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறீங்க நான் ஹெல்ப் பண்ணுமா இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் எதுவும் உட்காந்துருக்காங்க ஜிம் பக்கத்தில் நம்ம ஜிம் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜெக்கி ஒரு 4 hours தூங்கிட்டு தூங்கி எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மு காய் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க அது நான் சொல்கிறேங்க ஜிம் நல்லா தூங்குனீங்களா ஜிம் கேட்குறேன். ஜெக்கி நல்லா தூங்கிட்டாங்க. ஜெக்கி எஞ்சி வராங்க எஞ்சி ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. சேர்ல வந்துட்டு அது உட்காந்துருக்காரு. சேரோட சேர்த்து ஹெட் கிட்ட ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்க என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க ரொம்ப நிம்மதி தூங்க தெரியுமா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க எனக்கு அவங்க கூட ஒரு ஏஞ்சல் இருக்காங்க அதனால தான் ஜெக்கி காய் சொல்கிறாங்க. அது உண்மை தான் சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க வாங்க சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெய்கோட ஃபேமிலி பார்த்தா நம்ம ஜெய்கோட அம்மா தாங்க பாருப்பா ஏன் பார்த்து ஜெய்கி புரிஞ்சிக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஏன் புரிஞ்சிக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அது மா சொல்கிறேன். இப்போ நம்பிட்டு நம்பிட்டு தான் நம்ம ஜெய்கோட அம்மா கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க அம்மா அதான் சொல்கிறாங்க அவங்க கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுட்டு வந்துடுவாங்க பார்த்துட்டாங்க வந்துடுவான்னு சொல்கிறாங்க. அதில் என்ன கிளம்ப ஜெயிஸாக குழந்தை பிறக்க போதுப்பா சொல்கிறாங்க. அவன் புரிஞ்சுட்டு வராமா விடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சின்னதுலாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது ஜெய்கி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கானாக்கா அவங்க தப்பு இருக்க மாட்டானோ அப்படி சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சின்ன ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு பக்கத்தையே யோசிக்கிறாங்க. ஜெயாவுக்கு அந்த பக்கம் சம்டைம் வீட்டியாக இருக்கானா இவங்க போய் சொல்ல மாட்டாரே சொல்கிறாங்க. அந்த வீடியோ ஒரு பார்த்துருக்கலாமோ அது வீடியோ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சரி இருந்தாலும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அவனுக்கு டிவோர்ஸ் ஆனதாக இருக்கலாம்
நம்ம கூட வந்துருக்கலாம்ல, வீட்டுக்கு வரலாம்ல, மனைவி கேட்டுறாங்க ஏன் வீட்டுக்கு வரல சொல்லிட்டு அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க. இப்போதான் பிஸ்னஸ் கூட எவ்வளோ கஷ்டம்ன்றே எனக்கு புரிய வருது. எனக்கா ஒரு பிஸ்னஸாக ஒரு கம்பெனி ரன் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு எனக்கு 3 பேருமே இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க 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 ஓன் பிஸ்னஸ் தனியாக இருக்குது, செகண்ட் கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜர் எனக்கு சொல்கிறாங்க ஜெயிக்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் பண்ணி வச்சுருப்பாங்க தெரியுமா சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேன் ரொம்ப தலையை சுற்றுது எனக்கு. அது சின்ன வயசுல எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணா சொல்லிட்டு எப்படி அவனோட தாங்கி எப்படி கொஞ்சம் ஃபேமிலியை சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் ஜிம் ஜெயிக்கி பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க சங்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க இது ஓகேவா கேட்குறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க ஐயோ அது வேணாம் சொல்கிறீங்க ஏன் கேட்குறாங்க. ஜெயிக்க வந்து கேட்குறாங்க பாரு இந்த ட்ரெஸ் வேணாம் நியூ அடுத்துலாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன குறைச்சிட்டாங்க ஹனிமூன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அப்புறம் ட்ரிப்புள் ஓகே ஹனிமூன் ஓகே சொல்கிறாங்க. பார்க்குறாங்க எதுக்கு சார்னா சொல்கிறாங்க. அது ஒய்ஃப் பர்த்டே ஒரு செலிப்ரேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கி ஜிம் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்க ரொம்ப கம்மியாக செலவு பண்ண ஒரு மாதிரிலாம் அதுவும் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரு. நான் ஜெயிக்கி திட்டுவாங்க நான் பிடிச்சலாம் வாங்கிக்கோ சொல்லிட்டு. இப்போ ஜிம் ஜெயிக்கிட்டு அப்புறம் ஹனிமூன் போகிறாங்க. எனக்கு ஜிம்முக்கு பர்த்டே வருது அப்படியே செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு காய் கூட வந்துருக்காரு. தனி பக்கத்து ரூமில் இருக்கா மிக்கோ பக்கத்து ரூமில் இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் ஜெயிக்க ஒரு ரூமில் இருக்காங்க. இப்போ 3 days ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. 3 days ஆஃப்டராக ஜிம்முக்கு பர்த்டே ஜெயிக்க ரொம்ப அழகாக கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வச்சு ஜெயிக்க பார்க்குறாங்க. என் லைஃப்பில் வந்து தேங்க்யூ ஜிம் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியா நான் வந்து தேங்க்யூ சொல்லணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க ஜிம் ரொம்ப அழகாக கேக்லாம் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வராங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ 1 fine day ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி வாமிட்டாக ஒரு மாதிரி இருக்குது. ஜெயிக்க பார்க்க என்னாச்சு பாஸ் சொல்கிறாங்க. அக்கா இன்னைக்கு ஒன் டே லீவ் எடுத்துக்கு வா சொல்கிறாங்க. ஏன் ஆஃப் கேட்குறாங்க. எனக்கு டயர்டாக இருக்கா வச்சு நான் ஹாஸ்பிட்டல் போட்டு போக சொல்கிறது வேண்டாம் ஒன் டே ரெஸ்ட் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க ஜெயிக்க பார்க்குறவங்க ரொம்ப ஒர்க் பண்ணுறியா இப்போ ரெஸ்ட் கூட அதை கேட்குறாங்க. நான் பார்த்துருச்சேன்க்கா சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க சரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஜிம் ரெஸ்ட் சொல்லிட்டு போட்டு தான் குக் பண்ணி வச்சுட்டு அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போயிட்டு இந்த பக்கம் டே ஃபுல்லாக அவருக்கு ஆஃபீஸ் ஒர்க்கே இல்லை. இப்போ ரிட்டன் வந்துக்கலாம் ஒர்க் பண்ண முடியல அவரால். வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்க என்னாச்சு கேட்குறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க அதுவா எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியல ஜெயிக்க ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜெயிக்க ஜிம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜெயிக்க ஜிம் நல்லா எப்போ தூங்கும்போது லைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஜிம் மெதுவாக ஜெயிக்க ஹேண்ட் எடுத்துட்டு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூமில் போயிடுறாங்க. ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஜிம் ஒரு கிட்ட பார்க்குறாங்க. கிட்ட எடுத்துட்டு அழுவ ஒரு அப்படின்னாக்கா செக் பண்ணி பார்க்குறாங்க. ப்ரெக்னன்சி கிட்ட தான் அது செக் பண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு வர மாதிரி இருக்க அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்படியே ஜிம்மில் இப்போ 2 ஹேண்ட் வந்துட்டு ஒரு ஹக் பண்ணது. ஜிம் டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜெயிக்கி இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க சங்குக்கா சொல்கிறாங்க. இவன் மிரர்லாம் பார்க்குற மிரரில் பார்த்தா தான் நம்ம ஜெயிக்க ஃப்ரெண்ட் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க பாசிட்டிவ் ஓகேவா கீழே பார்த்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கங்க்ராச்சுலேஷன் ஓகேவா அப்பா அம்மா போகிறோம் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா சங்குக்கா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா நீ இதுக்காக எனக்கு லீவ் போட்ட உனக்கு ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி சிக்னஸாக இருக்குது சரி தெரியும் ஓகேவா ஜெயிக்க சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு சங்குக்கா சொல்கிறாங்க. சரியா 2 நிமிஷம் ஃபுல்ஃபில் பண்ண தான் நீ ட்ரை பண்ணுறா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஓகேவா நான் பேபிக்கு ஆசைப்படணும் தெரியும் ஓகேவா அதுக்காக நீ எல்லாம் பண்ணுறா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஓகேவா நான் ஒவ்வொரு மொமெண்ட்டுக்கும் இருக்காது அது தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. என் பேபி என்ன நினச்சிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு இது ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஒரு டான்ஸ் இல்லை இது என்னவா இருக்கும் அவங்கக்கிட்ட வந்துச்சு நீ அவ்வளோ பயப்படல அவரோட பாசிட்டிவாக தான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு நெகட்டிவ் வந்தாக்கா சொல்லக்கூடாது நான் அதை ஃபீல் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் சங்கா சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஓகேவா இதுக்கு முன்னாடி ஒரு கிட்ட வந்து செக் பண்ணி பார்த்தா ஓகேவா அப்போ நெகட்டிவ் ஆகிடுச்சு நீ எவ்வளோ ஒர்க் பண்ணு தெரியும் ஓகே அழுது ஆனால் உனக்கு வந்துட்டு உன பக்கத்தில் வந்து நான் ஜஸ்ட்டாக அப்படி கம்ஃபர்ட் பண்ணான்னு இருக்கான்னு சொல்லிட்டு எதுவும் கேட்கல. ஏன் தெரியுமா எனக்கு தெரியும் ஆனால் நான் கேட்ட இன்னும் அழுவு அதுக்காக நான் அழுவக்கூடாது சொல்லிட்டு தான் நான் அழுவைக்கான சொல்லிட்டு அமைதி விட்டு ஓகேவா ஆனால் இந்த டைம் நான் ப்ரேட் பண்ணேன் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் சொல்கிறாங்க. நான் நிறைய ஹார்ட் பண்ணி கிடையாது ஜெக்கி சொல்லிட்டு பார்க்குறாங்க ஜங்கு கொஞ்சம் ஜெக்கி லேட்டாக அடிக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறா சொல்கிறாங்க மட்டும் தான் பேச முடியும் சரியா சொல்கிறாங்க. அங்கே பாசிட்டிவ் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கிட்டே பார்க்குறாங்க டபுள் லைன் அதை பார்த்து ஜிம்முக்கு செம்மையாக போய் ஜிம் அப்படியே டர்ன் பண்ணுறாங்க. அப்படியே ஜெக்கி ஜிம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பார்த்தியா அப்பா அம்மா போகிறோம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நமக்கா நிஜமாக அப்பா அம்மா போகிறோம் ஓகேவா எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது தெரியுமா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜம்கா ஜங்கா வேணும் இது உங்கள் வீட்டில் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க பாரு எனக்கு வீடு தான் நீ மட்டும் ஓகேவா நீ மட்டும் ஃபேமிலி சரியா எனக்கு வேறு யாரும் இல்லை ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க சரி நீ மட்டும் ஃபேமிலி ஓகேவா வேறு எதுவும் இல்லை ஜெக்கி எப்படி வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஜிம் இப்போ கொஞ்சம் டேஸாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு எப்படின்னாக்கா அதுக்கிட்ட வந்து பார்ப்பாங்க நெகட்டிவாக இருக்கும் அப்போ ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜெக்கிக்கு தெரியும் சரி ஓகே பார்த்துக்கலாம் அவர் ரிலாக்ஸாக இருப்பார். ஆனால் ஜிம்முக்கு ரொம்ப ஆசை சீக்கிரமே வந்து ஒரு பேபி வரணும்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபைனலாக சரியாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க அடுத்து ஜிம்முக்கு ஜெக்கி இப்போ மேரேஜ் ஆகிட்டு 1 year ஆக போகுது. ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி வரும்போது ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த அனிவர்சரி ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறமா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜெக்கி ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. லைக் ஒரு மேரேஜ் மாதிரி நிறைய அரேஞ்ச் பண்ணி இப்படி எல்லா பிஸ்னஸ் பார்த்து கூப்பிட்டுருக்காங்க. இவங்க லீகல் வைஃப் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கேட்குறாங்க ஒரு காலேஜ் சொல்கிறாங்க இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் தான் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இப்படி ஆக்சுவலி ப்ராப்பராக எனக்கு ஜிம் இப்படி தான் ரியல் மேரேஜ் ஜிம் தான் ரியல் வைஃப் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க.
எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹாப்பியாக இருங்க இதே மாதிரி சொல்கிறாங்க. லவ்லி கப்பலாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவசரம் ஜேகே சொல்கிறாங்க. என்னை ஏஞ்சலை பத்திரம் பார்த்துப்போம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது நானும் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே ஜிம்முக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்பா எனக்கு நீ தான் ஓகே, உனக்கு நான் தான் ஓகேவா ஜேகே சொல்கிறாங்க. நம்மளுக்கு சிஸ்டம் குட்டி பாப்பா ஓகே சொல்கிறாங்க. அப்போ நானும் காய் கேட்குறாங்க. நீ தான் டாக்டர் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க வீட்டில் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேக்கோட அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவே இருக்குது. ஆனால் என்னோட பேபி பிறந்த சரியாயிடும், பேபி பார்த்தாக்க ரிட்டன் வந்துருவான்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா இவங்க ஒய்ஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ இந்த நியூஸ் வந்து ரம்ஜனுக்கு போகுது. ரம்ஜன் பார்க்குறாங்க வரமாட்ட மாதம் இருந்துக்காமா அப்படின்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன். இதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அப்போ சிக்கன் பார்க்குறாங்க. அப்போ என்னப்பா பண்ணலாம் சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணவே தெரியலமா சொல்கிறாங்க. ஒரு பேபி பிறக்கட்டும், பேபி பிறந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு 1 month ஆஃப்டர் தான் அந்த குழந்தை பேபி பிறந்துருச்சு. ஆனால் அந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் நான் ஜெயக்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கு. எனக்கு அந்த குழந்தை அப்படிட்டோ அந்த பொண்ணோட எக்ஸ்பாய் ஃப்ரெண்ட் மாதிரி பிறந்திருக்கு. அதை பார்க்குற எல்லாருக்குமே மாதிரி இருக்கு. எனக்கு எல்லாரும் ஈஸியாக ரெக்கனைஸ் பண்ண முடியுது. இப்போ அந்த பொண்ணோட அம்மா வந்திருக்காங்க. இப்போ ஜெயக்கோட அம்மா பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன் தப்பாக இருக்காது, எனக்கு தப்பாக நினைக்க மாட்டீங்களா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் அவங்க கேட்குறேன்னு சொல்லிட்டு இல்லை அந்த குழந்தை எப்படி இப்படி ஒரு ஃபேஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ தான் நம்பி பார்க்குறேங்க. ஆண்டி சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக இருக்காதீங்க, நான் வந்து பேட்டர்னிட்டி டெஸ்ட் எடுக்கணும் சொல்கிறாங்க. பேட்டர்னிட்டி டெஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் எங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எங்களுக்கு அப்போ நம்பி பார்க்குறாங்க. ஜேகே கிட்ட ஜேகேடைய பிளட் சாம்பிள் வந்து ஒரு டைம் எடுத்துருப்பாங்க. அது இவங்க ஃபேமிலியில் வந்துட்டு ரொம்ப ரிசர்ச் ஃபேமிலியில் எடுத்து வச்சிருப்பாங்க. ராயல் ஃபேமிலியில் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி இப்போ பிளட் சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. இதுக்கு அதாவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பிளட் சாம்பிள் இருக்கும். அதை எடுத்து இந்த குழந்தைக்கு மேட்ச் பண்ணி பார்க்க சொல்லிட்டாங்க. பேட்டர்னிட்டி டெஸ்ட்டில் நம்ம அதுவும் ஜாக்சன் டாக்டர் அவர் டாக்டர் தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போ செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ரெண்டும் அன்மேட்ச்னு வருது சொல்கிறாங்க. என்னென்னு கேட்குறாங்க. ஆமாம் அன்மேட்ச் சொல்கிறாங்க. இப்போ நான் பொண்ணால் ஐஸ் ஓப்பன் பண்ணல, அதுக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. ரிசல்ட் வந்து அன்மேட்ச்னு வருது. ஜேக்கோட நம்ம பார்க்குறேன். என்ன நம்பிட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அந்த குழந்தை வந்துட்டு நம்ம ஜேக்கோட சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஜேக்கோட மனசு உடஞ்சி போச்சு. என்னப்பா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா சொல்கிறாங்க. அன்றைக்கி அந்த வீடியோ பார்த்துக்கணுமா அப்போ ஜேக்கே நம்பி சொல்கிறாங்க. நமக்கு சுகர் ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. 1 second இருங்க சொல்லிட்டு அவர் அவங்க பாடி வாட்ஸ் கூப்பிட்டு அந்த பயிர் கூட்டு வர சொல்கிறாங்க. அதை நம்ம அந்த பொண்ணில் போட்டு எக்ஸ்பைர் பண்ணிட்டு அவங்க கூட்டி வர சொல்கிறாங்க. கூட்டி வர சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஹேர் எடுத்து பையன் கூட அந்த குழந்தை மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. பர்ஃபெக்டாக டேடன்ஸ் சொல்லிட்டு மேட்ச் ஆகிடுது. அப்போ அது பார்க்குறப்ப ஜேக்கோட அம்மா மனசு எதுவும் இல்லைங்க. அவங்க பொண்ணு என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கோட அம்மா அந்த பொண்ணோட அம்மா பார்க்குறாங்க. பாருங்கள் எனக்கு புரிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணு அப்படி வர சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. மன்னிச்சிருங்க எனக்கு தெரியும் என் பொண்ணு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் ஹஸ்பண்ட் தெரிஞ்சாக்க இவ்வளோ கொண்டே போட்டுருவார். அவுட்டேஷனுக்காக என்ன பண்ணுவார். செகண்ட் இந்த மாதிரி செக் பண்ணி தெரிஞ்சாக்க கொண்டே போட்டுருவாங்க. என் பையனும் சரி என்னோட ஹஸ்பண்டும் சரி ரொம்ப வந்துருக்காங்க. வேறு மாதிரி ஒரு பர்சனுக்கே தெரியும் சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு சரி எனக்கு தெரியும் என் பொண்ணு வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டா சொல்லிட்டு ஆனால் என்னால் சொல்ல முடியல. எனக்கு அவருக்கு எதாவது ஆபத்து வந்து பயம் சரி இதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வெளிநாடு அனுப்பிடுறேன் ஓகேவா. நீங்கள் அதுக்கு எதுவும் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் அந்த ஜேகே பொண்ணுக்கு டிவோர்ஸ் அந்த வீட்டில் இருந்து அந்த பொண்ணோட வீட்டில் யாரும் தெரியாது. இது வரைக்கும் நான் அன்றைக்கி உங்களுக்கு கேட்டேன் இந்த டிவோர்ஸ் அந்த எங்கள் ஹஸ்பண்டை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என் பையன் இந்த வீட்டை விட்டு அனுப்புறப்பா சொல்கிறாங்க. அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க ஒரு உங்கள் பொண்ணு என் பொண்ணு வந்து நீங்கள் வீட்டுக்கு அனுப்புனாக்கா நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன் ஜேகேக்கா சொன்னீங்க சொல்கிறாங்க. நானும் அதுக்கு பயந்து கேஸ்லாம் வரக்கூடாது, இந்த மாதிரி ஃபேமிலி ரிலேஷன் போயிடக்கூடாது, என் பையனுக்கு வேறு கேஸ்லாம் ஃபைல் பண்ணா வந்து தப்பு பண்ணுறான் கொஞ்சம் புரிஞ்சுப்பா குழந்தை பண்ணாக்கா ரிட்டர்ன் வந்துடுவான்னு சொல்லி நினச்சி என்ன பண்ண சொல்கிறாங்க. ஜெக்கடமா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அப்படியே எங்களை முட்டாளாக்கிறீங்க அப்படின்னா ஜெக்கடாம கேட்குறாங்க. மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு அந்த பிரான்ஸை பார்த்துக்கிறேன் ஓகேவா. இதுக்கப்புறம் இவருக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இதுக்கப்புறம் உங்களோட படம் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கடமாக்கு ஒரு மாறிக்க ஜெக்கே அம்மா பார்க்குறாங்க. நம்ஜுன்னு சொல்கிறாங்க. நம்ஜு பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இவ்வளோ டீட்டெயிலாக எடுத்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜு பர்சன்ட் ஃபோன் கேட்குறாங்க. இப்போ இது வரைக்கும் அந்த பொண்ணு மேரேஜ் டே ஆனது எல்லாம் நினச்சி சொல்கிறாங்க. இப்போ நம்ஜு சுகர் பார்க்குறாங்க. அம்மா ஜெக்கேக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே நம்ம பார்க்குறாங்க. எனக்கு இப்போ தான் புரியுது ஒவ்வொரு டைம் என்ன சொல்லுவான்ப்பா எனக்கு பிடிக்கல அவளை எனக்கு டிவோர்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எதாவது கேட்டேன். நான் வந்து சான்ஸ் கொடுத்து அந்த அவனுக்கு கன்வின்ஸ் பண்ணேன், நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணேன் சொல்லிட்டு ஜெக்கே அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு சுகர் மாதிரி அம்மா சொல்கிறாங்க. ஆமாப்பா நான் தான் சொன்னேன் நீ வாழ்ந்தே ஆகணும் அவ கூட அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் சொல்கிறாங்க. அவனுக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கா அதனால அவதே நான் சொல்லுவேன் எனக்கு ஹெல்த் முடியாமல் இருக்குது என் அம்மா கஷ்டப்பட்டு கேட்பேன். அப்போ அது புரிஞ்சுட்டு அவங்களே போயிடுவான்னு சொல்லிட்டாங்க. நானும் டேரக்டாக பிளாக்மெயில் பண்ண மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. இப்போ ஒயின் சுகர் பார்க்குறேன் ஆண்டி அவங்க ஜென்னு நம்ம ஒயின் அதுக்கப்புறம் ஜெயப்பில் பார்க்குறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அது அப்படின்னா சொல்கிறாங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு ஜெயிக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம தப்பாக புரிஞ்சுட்டோமா, நம்ம தான் அந்த பையனும் ஜெயிக்கு தப்பாக பேசிட்டோமா சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி ரொம்ப நம்பி உடனே நம்ம சீல் கூட்டிட்டு போக சொல்கிறாங்க. சீல் கூட்டிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க அந்த சீல் தான் வருங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜெயிக்கு இங்கே இல்லவே இல்லை, சீல் இல்லை, அவங்க ஃபார்ம் போயிருக்காங்க. இப்போ காய் பார்க்குறது எதுக்காக வந்துருக்கேன் கேட்குறாங்க. நாங்கள் ஜெயிக்கை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. எதுக்காக பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்கணும் ஜக்காய் சொல்லாங்க வார்த்தையாகவும் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அதுதான் சொல்கிறாங்க. ஏன் எங்கள் அன்றைக்கி நம்பிக்கை இல்லை ட்ரஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு என் ஃப்ரெண்டு மேலே ட்ரஸ்ட் உங்களுக்கு உங்கள் தம்பி மேலே தான் சொல்கிறாங்க. தெரியாமல் பண்ணுறோம் எங்களை அவங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அங்கே ஜிம்மிக்கு வந்து இங்கே அந்த அட்மாஸ்பியர் வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டான் சொல்லி காம இங்கே இருக்குது அவருக்கு பிடிக்கல கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு நினச்சா சொல்கிறாங்க. தள்ளி இருக்கணும் மாமா அதில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால தள்ளி இருக்கணும் ஆசைப்பட்டான். அதனால் ஜெயிக்க வந்து ஃபார்ம் போட்டு போயிருக்கான்.
பேபி பிறக்கிற வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க. ஆனால் அது ஒரு கம்பெனி நான் தான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அஞ்சு குடும்பம் எந்த கட்சி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இப்போதைக்கு வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான். அதுவும் அனுப்பியிருக்கான் சொல்லிட்டு காய் சொல்லிட்டாங்க. அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் இல்லையா, வந்து இப்போ எங்கே தான் ஹாப்பியாக இருக்கும் அங்கே தான் இருக்க முடியும். அதுக்காக தான் காய் விஜய் கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இல்லை சொல்லிட்டாங்க. அந்த பையன் சொல்லிட்டாங்க பாருங்க, அவன் பியூர் ஜெம் தெரியுமா, ஒரு ஆர்ஃபன் பை தான், ஆனால் ரொம்ப ட்ரூவாக இருப்பான், ரொம்ப கேரிங்காக இருப்பான். ஜேகேக்கு அவன் வந்து உண்மையாக லவ் கேர் கொடுத்துருக்கான். எப்போவுமே வந்து ஃபேக்காக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஜேகே அவன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் நீங்கள் என்ன தப்பாக பேசுனீங்க அந்த பையனா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இந்த பக்கம் ரொம்ப அழகாக வருது, நீ என்ன பேசினா சொல்லிட்டு எல்லாரும் தனித்தனி பாயிண்ட் பண்ணி கேட்குறாங்க. காய் வந்துட்டு இந்த பக்கம் ஜெக்கோட அம்மாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஜெகே பார்க்கணும், நான் அந்த பையனை பார்க்கலாம், அந்த பையன் அவன் பேர் ஜிமின் ஓகேவா. காய் சொல்கிறாங்க நான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க குழந்தை பார்த்துக்கு தான் வருவாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அம்மா பார்க்குறாங்க, வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ டேஸ் நம்ம எவ்வளோ காயப்படுத்திருக்கோம், எவ்வளோ ஹார்ட் பண்ணியிருக்கோம், அவன் ரொம்ப உடஞ்சி போயிருப்பான், நம்ம புரிஞ்சுக்கா போயிட்டு சொல்லிட்டு ஜெக்கோட அம்மாவுக்கு ரொம்ப அழகாக வருது, அவங்க ரொம்ப ஹெல்த் ஐட்டம் முடியாமல் போகுது. இப்படி 5 years ஆஃப்டர் பார்க்குறேன்டா. 5 years ஆஃப்டர் பார்த்தா இங்கே ஒரு வீட்டுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. அந்த பர்சன் இன்னொரு பர்சன் உட்காந்துருக்காங்க. அவங்க மேலே இன்னொரு பர்சன் உட்காந்துருக்காங்க. அவங்க மேலே குட்டி பாப்பா 4 பேர் உட்காந்துருக்காங்க. டே இறங்குங்கடா, வெயிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயா எங்களை கால் பண்ண மாட்டியா சொல்கிறாங்க. ஐயோ கால் பண்ண இல்லைன்னு சொல்ல, சரி எனக்கு ஒர்க் இருக்குடா, நான் போய் சமைக்கிறேன், நீங்கள் என்ன சாப்பிடடா மாறிங்க இருந்தால் சொல்கிறாங்க. எனக்கு ஃபுட்டு வேணாம், நீ தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு முடியல சரியா சொல்கிறாங்க. முடியலையா ஐயா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. டேடா அவனுக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. டேடா சொல்லு டேடா அவனுக்கு என்ன சொல்கிறாங்க. நீங்கள் 3 பேரும் அப்படி உட்காந்தாக்கா எப்போ நான் உங்களுக்கு குக் பண்ணுறது, எப்போ நான் உங்களுக்கு ஃபுட் பண்ணி விட்டுறது கேட்குறாங்க. அடே ஏன்டா ஃபுட்டு கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஆர்டர் பண்ணுறது ஐயோ உங்கள் பாரு உங்களுக்கு நான் ஃபுட்டு வெளில ஆர்டர் பண்ண விட்டுருக்கா சரியா சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஏன் இவ்வளோ கேரிங்காக இருக்கா, நீ ஏன் இவ்வளோ லவ் பண்ணுறா சொல்கிற கேட்குறாங்க. அப்புறம் உங்களை லவ் பண்ண வேறு லவ் பண்ண சொல்கிறாங்க. பாரு நான் எங்கள் 3 பேருக்கும் நீ தான் உங்கள் உயிரே சரியா, நீ நினைச்சிக்க நாங்கள்லாம் அவ்வளோதான், நீ இல்லாமல் எங்களை இருக்க முடியாது தெரியுமா சொல்கிறாங்க. நீ ஒன்றும் ஃபஸ்ட்டு கேர் பண்ணிக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. நீ சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும், நீயும் 3 days வந்துட்டு ஆஃபீஸில் இருந்தால் சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு உட்காந்துருக்கோம் சொல்கிறாங்க. இல்லைடா இப்போ எனக்கு ஒர்க்கு சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒர்க்கெலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஹெல்த் டைம் பாரு, நாங்கள் சொன்னால நீ கேட்கல, அவனுக்கு அதை பனிஷ்மெண்ட் அப்படி சொல்லிட்டுருக்காங்க. நாங்கள் சாப்பிடவில்லை தெரியுமா சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுட்டு குக் பண்ணி ஃபுட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஃபுட்டெல்லாம் வேணாம் ஓகேவா, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடணும், இரு மம்மா ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்க ஓகே வந்துடும், அதுக்கப்புறம் சாப்பிடலாம் சொல்கிறாங்க. ஐயோ ஜிமின் என்ன ஜிமின் இது ஜங்ஷன்ட்டு சொல்லி ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீ பண்ணி தப்பு சரியாக சொல்கிறாங்க. 3 days இல்லைடா அது இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்டாக சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட்னாக்கா நான் சொல்லிக்கணும் ஹெல்த்தை விடவும் உன்னோட ஹெல்த்து உன்னுடைய தூக்கத்தை விடவும் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை சரியாக சொல்கிறாங்க. நீ டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு சாப்பிடணும், இத்தனை டைம் சொல்லியிருக்கேன், நீ கேட்குறியா சொல்கிறாங்க. அப்படி சொல்லுமா அம்மா அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் பார்த்து ஒரு குட்டி பாப்பா ஓகே 3 பேருமே ஏன்னா அந்த ஜிமின் ஜெக்கே நம்ம அவங்க பேபி சண்டை ஓகேவா. ஜிமினுக்கு 3 years ஒரு பையன் இருக்கா, 2 years ஒரு பாப்பா இருக்கா, ரொம்ப அழகான ஃபேமிலி. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பாரு நான் சொல்லி கேட்குறியா சொல்கிறாங்க. அதான் என் பசங்க சொன்னாலும் கேட்கணும்னு சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. அப்படி இல்லையா சொல்கிறாங்க. பாரு எங்கள் 3 பேருக்கும் நீ தான் இங்கே எல்லாமே சரியா, உனக்கு கேட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், நீ டைமுக்கு சாப்பிட்றது தூங்குறது கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணியிருப்பேன், என்ன நல்ல விஷயம் நான் பண்ணியிருப்பேன், எனக்கு எப்படி 3 பேர் எனக்கு ரேஸாக லவ் பண்ணுறது, என் ஒய்ஃபு என் ஜிம்மில் ஒரு பக்கம் லவ் பண்ணுறாங்க, என் பையன் பொண்ணும் எவ்வளோ லவ் பண்ணுறாங்க, எவ்வளோ இவ்வளோ உயிர் வச்சுருக்காங்க, இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. ஜெக்கிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. பார்த்தா டோர் ப்ளஸ் ஆகிட்டுருக்கு. போய் பார்க்குறேன் மாமா பாப்பாட்டு ஃபுட்டு வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ஓகே நாங்கள் போய் ஃபுட் ஆர்டர் சொல்லி நினச்சிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி பாப்பா மடியில் ஒரு பாப்பா உட்காந்துருக்கா. ஜிம் எழுதிக்கும் போது பாப்பா மட்டும் ஜெக்கெட் மடியில் உட்கார போயிருப்பாங்க. பாப்பாக்கு 2 years ஆகுது. சமக்கிட்ட பேசுவோம். இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குற மீனாச்செல்லாம் சொல்லிட்டாங்க. டேட்டா உன் கூட நான் பேச முடியாது டூ சொல்கிறாங்க. டூவை ஏன் மாசிட்டாங்க, நீ வீட்டுக்கு முன்னால் வரவே தெரியுமா, நானும் அம்மா அண்ணா மட்டும் மிஸ் பண்ண தெரியுமா மிச்சியோ சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்குது. நம்ம ஜெக்கி எப்படி இந்த பேபியை எப்படினாங்க ஒரு ஜஸ்ட்டோட சேலஞ்சுக்கு எப்படி லைட் ஆகிடாரு இந்த ஃப்ளோர்லேயே மிஸ்ஸிட்டோட எல்லாமே ஜெக்கி சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கா நீ, அவளோட அம்மா அவளோட தம்பி அண்ணா உனக்கு பேர் உன்னை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க. அப்படி ஜெக்கி பார்க்குறாங்க. என்னை பார்க்குறவங்களே பொறாம போகிறாங்க தெரியுமா, என்ன உங்கள் பசங்க உங்கள் பாப்பா உங்கள் பசங்க ஒய்ஃப் உங்களுக்கு எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, எவ்வளோ கிரேஸாக அளவு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ பாசம் என்கிட்ட யாரும் பேச சொல்கிறாங்க. பின்ன நீ எங்கே சொல்கிறாங்க. ஆமாண்டா உங்களுக்கு தான்டா ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. நினச்சி கூட பார்க்கல தெரியுமா, என் ஜிம்மில் எனக்கு லட்டு மாதிரி டேஞ்சர் பெற்று தருவோம், அது 2 இதே மாதிரி இவ்வளோ லவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கலையே. ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. 2 குழந்தைங்க செம்ம பாசம் ஜிம்மி ஜெக்கி மேலே. ஜெக்கி சின்னதாக ஜெக்கி தான் ஆகிட்ட போதும் அப்படியே அடுத்துருவாங்க 3 பேருமே அந்தளவுக்கு பாசம். ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு வரம் தாண்டா நீங்கள் எல்லாருமே அப்படி பத்திரமா பார்த்துக்கொண்டவங்க அப்படி ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பேபி ஜிம்மில் ஜெக்கி சிக்ஸ் பைட் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கு. லவ் யூ டாடா சொல்லுங்க. லவ் யூ டூ ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் ஜங்ஷனும் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பார்த்து அங்கே நின்றுருக்காங்க. காய் சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. இல்லைடா நான் சொன்னேன் அது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூவாக இருக்காண்டா ஜெக்கோட அம்மாவுக்கு, அதான் இவங்க 3 பேரும் வந்தாங்களா அதான் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான். காய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே உள்ளே வாங்க சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எதுக்கு கொஞ்சம் ஜெக்கி ஃபுட்டு வந்துருச்சா இல்லை குக் பண்ணவா கேட்குறாங்க. நீ குக் பண்ணக்கூடாது ஓகேவா, ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஓகே வந்துடும்.
நம்ம சாப்பிடலாம் பேபி சொல்லிட்டு இருக்கு. நீ டயர்டாக இருக்கிற சாப்பிட்ற தூங்குறியா பேபி சொல்லுது. எனக்கு தூக்கம் வரல, நான் தூங்க ஓகேவா, என் லேப்டாப் ஹெட் வச்சுக்கோணும் தூங்க ஓகேட்டா பேபி கேட்குது. ஜேகே அந்த பேபி எடுத்து ஸ்ட்ராங்காக கிஸ் கிஸ் பண்ணுறாங்க. ஐயோ நீ எனக்கு பொண்ணா இல்லை எனக்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அம்மா நான் ஜிமின் தான் அம்மா, எனக்கு ஒய்ஃப் இல்லை எனக்கு அவன் தான் சரியா சொல்லுங்க. நீ எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி இருக்கியா ஜேகே சொல்கிறாங்க. எவ்வளோ பாஸ்ட்டாக போகிறதுக்கு ஜேகே பார்த்துங்க 2 வயசு தான் அவங்க எவ்வளோ பேசுகிறா. ஜேகே அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கா கூப்பிட்றாங்க, ஜங்க் பார்க்குறாங்க, ஃபுட் வந்துருச்சா ஜேகே எழுந்திருக்கிறாங்க பேபி தூக்கிட்டு. இப்போ பார்த்துருக்காங்க அப்படியே ஒரு 4 பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்குற ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜே கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க ஜேகே சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க இவங்க ஜேகே கேட்குறாங்க. காய் பார்க்குறாங்க நான் சொல்கிறது கேள்றா சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க காய் எப்படி சொல்லி ஜேகே கத்துறாங்க. இல்லைடா நான் சொல்கிற கேள்வி அப்படி சொல்லிட்டு நம்ம காயில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம் பார்க்க ஜங்கா கோப்படாது உட்கார ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே உட்காராங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. மம் டாடா கோப்படா சரியா உட்கார சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அந்த 4 பேர் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு எப்படி வந்துட்டு இவ்வளோ மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேபிஸ் வந்து 2 பேபிஸ் வந்து ஜேகே பக்கத்தில் போய் உட்காராங்க. அங்கே பாருங்க அங்கிள் என்ன பேசுனீங்க அப்படி கேட்குறாங்க. நீங்களாம் ஃபஸ்ட்டு யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ அங்கே 4 பேர் இருக்காங்க. யாருன்னு இருக்காங்க நம்ஜு சுகா சின்ன ஜெவப் அப்படி 4 பேர் இருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க என்ன வேணும் கேட்குறாங்க. ஏன்டா யாங்க கூப்பிட மாட்டியா கேட்குறாங்க. சொல்லுங்கள் என்ன வேணும் கேட்குறாங்க. இல்லைடா ஆண்டி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, உங்களை லாஸ்ட் விஷயம் பார்க்கணும் தான். நீ கொரியா ரிட்டர்ன் வருவாங்கன்னு நினச்சோம், நீ வரவே இல்லை, வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வரல. அப்புறம் நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுவோம்டா உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு காய் அட்ரஸ் சொல்ல மாட்டேன்டா கேட்டதுக்கு அவன் சொன்னா நீங்கள் வந்து எங்களை பார்க்க வரேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி இப்போ வண்டி கோவம் குறையும், நீ வருவோம் நாங்கள் வெயிட் பண்ணுவோம், நாங்கள் பண்ண தப்பு அப்படி சரியில்லைன்னு சொல்ல மாட்டோம். எங்களோட ஜேகேவை நாங்கள் தப்பு நாங்கள் நம்ப போட எங்களுக்கு தப்பு சரியில்லைன்னு சொல்ல மாட்டோம். அதுக்காக எனக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா ஜேகே சொல்லிட்டு ஜின்னு நம்பிச்சு ஆடுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு யாரும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலையே சொல்கிறாங்க. இல்லை நீ இதுதான் பெரிய பனிஷ்மெண்ட் அப்படி சொன்னால் அன்றைக்கி நீங்கள் ரொம்ப ரெகுலேட் பண்ணுவீங்க, ஒன் டே சொல்லிட்டு பிளைண்டாக இருக்கீங்க ரெகுலேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி புரியுது இன்றைக்கி புரியுது ஓகேவா ரொம்ப தப்பு பண்ணுறோம்ல சொல்கிறாங்க. அதே இவ்வளோ இருக்கிற யாசர் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்க நமக்கு என்ன வேணும் ஜஸ்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ காய்க்கு ஒரு மாதிரி இல்லைடா ஆண்டி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, நீ வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்கடா. டாக்டர் கூட சொன்னாங்க. நம்ம நான் கூட ஸ்டார்டிங்காக இவங்களை அலோவ் பண்ணவே நம்ம பார்க்கறதுக்கு. அப்புறம் ஆண்டியோட சுச்சுவேஷன் போய் பார்த்து நேரில் அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்கடா, அவங்க பார்க்கணும் ஆசைப்பட்றாங்கடா, ரொம்ப சிக்காயிட்டாங்க உன்னால தான் அப்படி சொல்லிட்டாங்க. ஜெக்கி இப்போ நான் என்ன பண்ணான் ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை இல்லை அப்படி சொல்ல சரியா அவங்க உனக்கு பண்ணதை அவங்க எனக்கு வந்துட்டு என்ன ஹர்ட் பண்ணாங்க, எனக்கே வந்துட்டு என்னை காயப்படுத்தினாங்க, எனக்கு பண்ண துரோகத்தில் தான் அவங்க அப்படி இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. காய் பார்க்குறாங்க அப்படி சொல்லாதடா ஆண்டிடா சொல்கிறாங்க. காய் ஜெக்கி பார்க்குற நீ எப்படி அப்படி மாறினா சொல்கிறேன். மாறலடா அவங்க சுச்சுவேஷன் பார்த்து சரி அவங்களுக்கு பண்ண பாவம் அப்படிடா சொல்கிறாங்க. என்னை யாரோ ஒரு குழந்தைக்கு அப்பாவுக்கு ட்ரை பண்ணாங்கடா அப்படி சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. எல்லாரும் பாஸ்ட்டாக சொல்கிறாங்க. பாரு நம்ம அவங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்ல சரியா, நான் ரொம்ப வருஷம் நானும் மன்னிச்சிட்டேன், ஆனால் என்னால் மறக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. காயங்கள்லாம் மாறும் சரியா, காயங்கள் தந்த வட மாறாது சரியா ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் கிட்ட வராங்க. அமைதியாக கொஞ்சம் நாள் என்னாச்சு ஏன் இப்படி கோவப்படுற ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. 3 டேஸ் சரியா தூங்கல சரியா சாப்பிட சரியா, நீ கொஞ்சம் அமைதியாக டென்ஷன் ஆகாது பாருங்க, நீங்கள் எதாவது நின்று சொல்லுங்க ஓகேவா, அவர் டென்ஷன் ஆகக்கூடாது, அதனால பார்த்துக்க முடியாது ஓகேவா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. பார்க்கணும். ஆமாம் எங்கள் டாடா டென்ஷன் ஆகக்கூடாது சரியா, எங்கள் டாடா சரியாக சாப்பிட 3 டேஸாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஆஃபீஸ்லேயே ஓகேவா, நான் சாப்பிட கூட இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. பார் ஜங்ஷன் நீங்கள் உங்கள் அங்கிள் சரியா சொல்கிறாங்க. நான் பார்த்ததே இல்லையே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. நாங்கள் பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. இல்லை அவங்க தப்பு பண்ணிட்டாங்க சரி சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. பாருங்க தப்பு பண்ணிட்டீங்களா, அப்புறம் இதுக்கு நீங்கள் மறுபடியும் வந்திருக்கீங்க சரி டேடா நீங்கள் ஹர்ட் பண்ணிங்க புரியுது ஓகே, டேடா யாரும் ஹர்ட் பண்ண முடியாது ஓகேவா, ஹேஸ் ஏஞ்சல் ஓகே ஹேஸ் பேபி அப்படி சொல்லிட்டு 2 பேபிஸ் ஜெக்கோட ஜெக்ஸை போய் கப் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு ஜெக்கி பார்த்து பேபிஸ் சொல்லுவோம். ஜெக்கி அப்படியே அழுக ஒரு டக்குன்னு எடுத்து 2 பேபி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்பி இருக்கிறதுக்காக பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. நான் ஜெக்கே சொல்கிறாங்க. பாருங்க எனக்கு ரொம்ப அழகான ஃபேமிலி இருக்கு, சந்தோஷத்துக்கு எடுத்துறாதீங்க சரியா சொல்லி நாங்கள் ஒரு சந்தோஷத்துக்கு எடுக்கணும்னு நினச்சிட்டியா கேட்குறாங்க. அப்போ எனக்கு தோணுது ஓகேவா, எனக்கு அழகான ஃபேமிலி இருக்குது சரி, ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏஞ்சல் மாதிரி ஒரு ஒய்ஃப் ஓகேவா, 2 மாதிரி 2 குழந்தைங்க எவ்வளோ உயிரை வச்சிருக்காங்க 3 பேரும் சரியா, எனக்கு என்ன ஆள் சரி சரியா நான் அவங்க தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க ஓகே. அது மட்டும் இல்லை நான் தப்பே பண்ணால் கூட சரி நீ தப்பு பண்ணாக்கா ரீசன் இருக்குன்னு சொல்லுவாங்க சரியா, என் குழந்தை கூட சொல்லுவோம் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் லேட்டாக வந்தால் கூட ரீசன் இருக்கும்டாடா, நீ வந்து வேணும் வந்திருக்க மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க சரியா. அப்படி தான் என் ஒய்ஃப் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், என் குழந்தைங்களுக்கு அப்படி தான் வளர்த்துருக்காங்க ஓகேவா, எல்லா சுச்சுவேஷனும் டாடாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கணும் அப்படி சொல்லுவாங்க ஓகேவா. அப்படியே குழந்தைங்க இருக்காங்க சரியா, எனக்கு சந்தோஷத்தை மொத்தத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க ஓகே. ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு நம்ம எல்லா சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கும் என்கிட்ட எதுவுமே நம்ம நின்னா கூட டாடா நாங்கள் இருக்கோம், நான் இருக்க ஜங்கா ஒய்ஃப் சொல்லுவோம் ஓகே, நாங்கள் 3 பேர் 4 பேர் ஹாப்பியாக இருக்கும், இந்த ஹாப்பினஸ் போதும் ஓகேவா, நீங்களாம் அங்கே போயிருங்களா ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நஞ்சு ரொம்ப அழுகுது, ஜெக்கி கிட்ட போகிறாங்க. ஆனால் ஜெக்கி ஒரு ஸ்டெப் பேக் போக தான் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நஞ்சு ரொம்ப அழுகிறாங்க. பண்ண தப்பு சரியா, ஏன் நான் சொல்கிறப்ப ஏன் உங்களுக்கு நம்பிக்கை ட்ரஸ்ட் என்கிட்ட வரல கேட்குறாங்க. இல்லைடா நீ வெறுக்கிற ஜஸ்ட் நினச்சிட்டோமோ அதான் சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப அழுகிறாங்க. இந்த பக்கம் அவங்க 4 பேருமே ஹக் பண்ணி அழுறாங்க. எங்கெல்லாம் அப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா
தெரியுமா, நான் உங்களை எவ்வளோ வெறுக்குன்னு தெரியுமா சொல்கிறாங்க. ஜேகே தயவுசெய்து வெறுக்காத ஜேகேயும் தாங்கிக்கல ஜேகே, நீ இல்லாதப்போ தான் ஜேகே எனக்கு புரிஞ்சிச்சு நீ எவ்வளோ பண்ணிருக்க ஃபேமிலிக்காக, நீ எப்படி இந்த கம்பெனி ஹோல்டு பண்ண, நீ எப்படி சின்ன வயசுல பாரத சுமந்து இருக்கா, எவ்வளோ எங்களால் எப்படி எங்களால் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு எங்களால் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கணும் ஜேகே, நாங்கள் எப்படி உங்கள் வருஷத்தில் காயப்படுத்தணும், நாங்கள் ஏன் இப்படி பண்ணணும், நாங்கள் ஏன் பிளண்டாக சொல்லிட்டு ரொம்ப ரெகல் பண்ணுவோம். ஓகேவா மன்னிச்சிரு ஜேகே சொல்லிட்டு அவங்க 4 பேர் அழகாங்க. அம்மா எங்கள் லாஸ்ட் ஒரு சான்ஸ் ஜேகே பெக் பண்ணி கேட்குறோம், அம்மா ஒரு டைம் பார்க்குறியா, அம்மா பேர் பயமாக இருக்குது, அவங்க லாஸ்ட் வருஷம் பார்க்கணும் இருக்குது அப்படியே ஜேகே சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. ஜேகே ஒரு மாதிரி இருக்குது பாருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னாச்சு அவங்க அம்மாவுக்கு சரி ஜிம் கேட்குறாங்க, ஆன்டின்னு சொல்ல மாட்டியா அஜின்னு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி தப்பு பண்ணிட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா உனக்கு புரிஞ்சுக்காம போனது, உனக்கு தப்பாக பேசுனது தப்பு தான். ஓகே மன்னிச்சுக்க ஜிம் அப்படி சின்ன ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன தப்பாக பேசுனா எனக்கு பெரிய பேர் இல்லைங்க யாங், ஆனால் இவர் பாவம் ஒரு குழந்தை மாதிரி இல்லையா, இவர் வந்து வீட்டு கடைசி பையன் தானே, அவர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியலையா, அவர் போய் சொல்ல என்ன நினச்சிட்டிங்களா, அவர் அழகில் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா கேட்குறாங்க. தப்பு தான் மன்னிச்சுக்கோ சொல்லிட்டு ரொம்ப ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டோரி ரொம்ப எடுத்துகிட்டு போகிறோம்டா. ஓகேவா இப்போ எல்லாருமே ரொம்ப மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ ஜேகே உங்க இது ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு டைம் பாரா சொல்லிட்டு ஜிம் சார் ஓகே சொல்லிட்டு ஜிம் சொன்ன ஜேகே கேட்பாங்க. அதனால கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. கொரியா போகிறாங்க, பொய்யா சொல்லிட்டு கொரியா வராங்க. வந்து பார்த்தா ஜேக்கோட அம்மா ரொம்ப சீரியஸாக ஒரு மாதிரி வீட்டில் படுத்துருக்காங்க. ஜேக்கி கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஜேக்கே பார்த்துட்டோம், ஜேக்கோட அம்மா காலம் பேசணும், அவங்களும் பேசுவாங்க, பேசாமலே பேசுதே நிறுத்திட்டாங்க ரொம்ப வருஷமா. அவங்க பார்க்குறாங்க ஜேக்கே ஹேண்டை டச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் ஜேக்கோட ஹேண்ட் எடுத்து அவங்க அம்மா ஹேண்ட் வைக்கிறாங்க. ஜேக்கோட அம்மா பார்க்குறாங்க ஜிமின் பக்கத்தில் 2 பேர் செஞ்சுருக்காங்க. இப்போ ஜேக்கோட அம்மா கொஞ்சமாக எழுந்து உட்கார ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சின்ன ஷுகாலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, உட்காராங்க. இப்போ ஜேக்கோட அம்மா பார்க்குறாங்க, மன்னிச்சிரு ஜேக்கே, அம்மாவை அப்பான்னு கண்டிப்பாக தப்பு பண்ணிருக்க மாட்டேன், நான் தான் புரிஞ்சுக்க மாட்டேன், தப்பு தான் சரியா மன்னிச்சிக்கோ, அம்மா மன்னிச்சிரு ஜேக்கே சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க, அங்கே பாருங்க சொல்கிறாங்க, மன்னிச்சிரு ஜேக்கே பயங்கட்டாங்க. இப்போ ஜேகே டாக்டர் கால் பண்ணி வரவைக்கிறாங்க. இப்போ அவங்களே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க எமோஷனல் செக் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சமாக ஜேகே அம்மா வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஜேகே அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க. அங்கே பாருங்க எனக்கு கோவம் சரி சொல்கிறாங்க, இல்லை ஜேகே சொல்கிறாங்க, நீங்கள் புரியுது ஓகே, எல்லாரும் லைஃப் தப்பு பண்ணுவாங்க, நீங்கள் அப்படி தப்பு நினச்சிக்கிட்டு ஓகே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு அழகான லைஃப் எனக்கு இருக்குது, ஓகே நான் ஹாப்பியாக இருக்கேன், அந்த இடத்துல சஃபர் ஆகலை ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் தப்பு பண்ண மன்னிச்சுக்குவா சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல ஜேகே இப்போ கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. கொஞ்சமாக அவங்க அம்மா வந்து ஹீல் ஆகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மா இறந்து போய் நினச்சிருப்பாங்க, எல்லாருமே லாஸ்ட் விஷயம் நினச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு அவங்க வந்துருப்பாங்க. ஜேகே பார்த்துக்கு தான் அவங்க ரிட்டர்ன் வந்துட்டு அவங்க பேக் டு நார்மலாக ஆகிறாங்க. கொஞ்சமாக அவங்க அம்மா ஹெல்த் க்யூர் ஆகுதுக்கு 3 வீக்ஸ் ஆகுது, கொஞ்சம் ஓகே ஆகிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, உங்களுக்கு எதாவது வேணும்ட்டு பேசுனாங்க, நீங்கள் கூப்பிடலாம் ஓகே, ஒரு பையனா ஒரு ஒரு பிரதரான வந்து நிற்போம் அவங்க எல்லாருக்கும், சரி உங்கள் கஷ்டம் வந்து நிற்பேன். ஆனால் பழைய மாதிரி என்ன பேக் வந்து உங்ககிட்ட ரிலேஷன் இருக்க முடியாது ஓகேவா, அதே பழைய ஜேகே விளையாட இருக்க முடியாது. ஓகே எனக்கு நான் நிறைய விஷயங்கள் மாறிட்டு ஓகே அகைன் வந்துட்டு எனக்கு ஒரு டைம் ஒரு கிளாஸ் உடஞ்சி எனக்கு அகைன் பேட்சப் பண்ண முடியாது. ஓகே பார்க்க நல்லா இருக்காது அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அதில் பார்க்குறப்போ அங்கங்கே கீழே இருக்க மாதிரி இருக்கும், ஓகே நல்லா இருக்காது, அதனால் நீ நல்லா இருக்கே நல்லா இருக்கு, அந்த தூரத்தில் அந்த லாங் டிஸ்டன்ஸில் இருந்துக்கலாம் ஓகேவா, உங்களுக்கு கஷ்டம் தான் வரும் ஓகேவா, அவங்க எங்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் உங்களை கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவேன், வாங்க அட்டன் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க போகலாம் ஓகே, அதே அது வந்துட்டு போதும் அது அகைன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அகைன் ஃபேமிலியாக சொல்கிறாங்க, வாய்ப்பு இல்லை ஜேகே சொல்கிறாங்க. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஓகே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்கா சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு எல்லாருமே அப்படி தானே, ஒரு டைம் ஹார்ட் பண்ணுற 2 பேர் ஹார்ட் பண்ணலாம், அகைன் அவங்க ஹார்ட் ஆகிட்டு அவங்க அவ்வளோ சொல்லி அது புரிஞ்சிக்காமல் போயிட்டு அந்த அவங்களை வந்து இப்படி நம்பிக்கை உடச்சி அவங்க வீட்டுக்கு வெளில அனுப்புறப்போ அகைன் மறுபடியும் எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சேர்த்துக்கிட்டு அது எப்படி அது நல்லா இருக்காது இல்லை. அப்போ அவங்ககிட்ட கஷ்டங்கள்லாம் எங்கே போகும், அவங்க சொன்ன கண்ணீர் அவங்களோட காயங்கள் அந்த வலி அதெல்லாம் டக்குன்னு அகைன் வந்து ஹீல் ஆகிடாது இல்லை, அது மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கும். அதனால் தூரம் லாங் டிஸ்டன்ஸ் சேர்ந்து ஓகே மன்னிக்கலாம் ஓகேவா, நம்ம மறக்க முடியாது எதையுமே யாராலையுமே, அதனால் ஜஸ்ட்டு பேசலாம், அம்மா அப்பா நம்ம ஃபேமிலிக்காக நம்ம அகைன் வந்துட்டு பேசலாமே தவிர மறக்க முடியாது யாராலையுமே, மன்னிக்க முடியும் மறக்க முடியாது, ஏன்னா நம்ம கடவுள் இல்லை. அதனால் அதை ஜேகே சொல்கிறாரு. இப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சு ஜேகேவும் சரி ஓகே நாங்கள் ரிட்டன் இங்கே கொரியாவில் செட்டில் ஆகுறாங்க, எனக்கு அவங்க இங்கே இருக்காங்களே அந்த நல்லா அப்போ பார்க்கலாம் பேசலாம் ஓகே ஒத்துக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கா உனக்கு சொல்லிட்டாங்க நீ சொன்ன பேசலாம் பேசுகிற மட்டும் சொல்லிட்டாங்க ஓகே ஜங்கா அப்போ சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்து அவங்க அப்போ எதிர்பார்ப்பாங்க எப்போ ஒரு ஃபங்க்ஷன் வரும், அப்போ ஜேகே வீட்டுக்கு வருவாங்க, பார்க்கலான்ற ரீசனுக்காக ஆசை வெயிட் பண்ணுவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வரும் எல்லாரும் ஒன்றா கேதர் ஆவாங்க, அகைன் வந்துட்டு எப்படினாக்கா ரிட்டன் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. இப்படி தான் இருக்குது ஜேகே அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மும் ஜேகே தான் வீட்டில் இருக்காங்க. பேப்ஷன் ஸ்கூல் அது ஜேகே பாய் வீட்டில் ஸ்கூல் போயிட்டான், பாப்பாவும் கிண்டல் போயிருக்கா. ஜிம் கேட்குறாங்க சரி ஓகே ஆஃபீஸ் கிளம்பி நம்ம ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் பேக் பண்ணுறாங்க, என்ன கேட்குறாங்க எப்படிலாம் டச் பண்ணி விட மாட்டா சொல்கிறாங்க, என்ன ஜம்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன பேபின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டக்டர் சொல்கிறாங்க. அப்போலாம் இல்லையா யார் சொன்னா ஜேகே ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்கணும் பின்ன நைட்டு கூட கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ண தெரியுமா, அப்படியே பாப்பா வந்துட்டு சொன்னாங்க நான் சொல்லிட்டு பக்கம் போயிட்டே சொல்கிறாங்க. இப்போ என்ன வேணுமா பேபிக்கு ஜிம் கேட்குறாங்க சொல்கிறாங்க. அந்த பேபிக்கு இப்போ என்ன வேணுமா ஜிம் கேட்குறாங்க. பேபிக்கு என் ஒய்ஃப் ஃபீல் பண்ணுமா சரியா நிறைய சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. அப்போ மீட்டிங் அட்டன் பண்ணுவா சொன்னாங்க, காய் பார்த்துமா சரியா சொல்கிறாங்க. பிளான் பண்ணிட்டியா நீ ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் பிளான் பண்ணிட்டேன் வேணும் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே எப்படி டோர் லாக் பண்ணிட்டு அவங்க கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. நீ என் லைஃப்பில் ஒரு நாள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கூட பயந்தேன் ஒரு மேரேஜ் ஆன பர்சன் லவ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. இப்போ நான் ரெக்ரூட் பண்ண மாட்டேன் ஓகேவா. இப்போ வந்துட்டு நான் எனக்கு இப்போ கேட்டால் நான் யாருக்கு தர முடியாது எதுக்காக தர மாட்டேன் ஓகே எனக்கு தான் சொல்லுவேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி ஆமாம் நீ எனக்கும் 2 குழந்தைங்க சொன்னோம் ஓகே யாருக்காக தர மாட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜெக்கி அப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க. ஒன்று 2 குழந்தைங்க சரியா எனக்கு கையில் வச்சு எனக்கு உயிரே சுமந்துருப்பாங்க சரியா. இதுக்காக யாருக்கும் அவங்களுக்கு சின்னதாக கூட கலந்து கலங்க விட மாட்டேன் சரியா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற சரியாக தெரியணுமா. ஜிம் ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க.
இருக்காங்க, 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இந்த ஸ்டோரி ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜேகே வந்துட்டு அவங்க ஃபேமிலி தலைக்கு தான் நல்லது நினைக்கிறேன். ஓகேவா, எனக்கு ஒன்ஸ் அவங்க இந்தளவுக்கு காயப்படுத்தி இந்தளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டாங்க. அவர் இப்போதைக்கு லாங் டிஸ்டன்ஸ் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். ஓகே, ஒரே ஃபேமிலியாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. ஓகேவா, அதை வந்து கொடுத்துருக்காங்க. மேபி உங்களுக்கு அக்கா கூட இருந்திருக்கலாம், எனக்கு அப்போ ஒன்றா ஒரு ஃபேமிலி சேர்த்து வைக்காம இப்படி லாங் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தான் கரெக்டுன்னு தோணுச்சு. ஓகேவா, அவரும் உங்களுக்கு அப்பா இருந்தாக்கா சாரி. ஓகே, பாய், டேக் கேர். ஓகேவா, அப்புறம் செகண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோரி நெக்ஸ்ட் கொடுக்குன்னு சொல்லுங்கடா. பாய், டேக் கேர்.